الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور وقال الله تعالى في موضع آخر فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من النادمين وقال الله تعالى في موضع آخر أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة وقال نبينا صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله فدخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام رواه أبو داود அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுபடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய தலைப்பாக மரணம் முதல் மன்னரை வரை என்று சொல்லக்கூடிய ஒரு அவசியமான விஷயத்தை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனிதன் வாழும் பொழுது மிகவும் சுதந்திரமாக வாழுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். மூமின்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவனும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், நான் எதையும் செய்யலாம், நம்மை கேட்பார் யாரும் இல்லை. நாம் எதையும் பேசலாம், நம்மை கண்காணிப்பார் யாரும் இல்லை. நாம் எதையும் சிந்திக்கலாம், நம்மை தடுப்பவரும் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மனிதனுடைய வாழ்வினுடைய இயல்பான நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நம்மெல்லாம் ஒரு ஜாமீன்ல விடப்பட்ட ஒரு கைதி மாதிரி தான். என்ன இப்படி சொல்றீங்க, ஒரு ஜாமீன் கைதின்னு எல்லாத்தையும் சொல்றீங்க? நான் ஒரு வசனத்தை ஓதி காண்பிப்பேன். சூரத்துல் அன்ஆமினுடைய 60வது வசனமாக. அதிலே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை கூறுகின்றார். நாம் அதை பார்ப்பதற்கு முன்பதாக, ஒரு ஜாமீன் கைதி விடுதலை செய்யப்பட்டால் அந்த கைதிக்குரிய ரூல்ஸ் என்ன? டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போகணும், சைன் வச்சுட்டு வரணும்,
கொஞ்சம் பெரிய கிரிமினலா இருந்தாக்க அந்த மனுஷன் நோட்டை கவனிக்கப்படுவான், கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பான். இன்னும் ரொம்ப பெரிய கிரிமினலா இருந்தாக்க அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு ஃபைலாக, அது ஒரு ஆதாரமாக அதை பாதுகாக்கப்படும். இப்படி உள்ள உலகத்தினுடைய நிலைமை. இதான ஜாமீன் கைதியினுடைய நிலை. ஆனால் நமது நிலையை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல் வ யஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார் சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி லியுக்லா அஜலுன் முஸம்மா சும்ம இலைஹி மர்ஜிஉக்கும் சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வஹுவல்லதி யதவஃபாக்கும், அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? உங்களை படைத்த ரப்பு யார் தெரியுமா? அல்லதி, அவன்தான் யதவஃபாக்கும் பில்லைலி, இரவு நேரத்திலே உங்களை மரணிக்க செய்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய நேரான அர்த்தம். இரவு நேரத்திலே தினந்தோறும் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களை மரணிக்க செய்கின்றான். உங்களுக்கு தூக்கத்தை தந்து உங்களிடத்திலே உங்களுடைய சுய நினைவற்ற அந்த நிலையை உருவாக்கி விடுகின்றான். மரணிக்க யதவஃபாக்கும், மரணிக்க செய்கின்றான். வ யஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹாரி, பகலிலே நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை கண்காணிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம். பகலிலே வ யஅலமு, அவன் அறிகின்றான், மா ஜரஹ்தும், நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை, பின்னஹாரி, பகலிலே. நைட்ல நம்மளை புடிச்சிட்டு போயிடறான். என்ன? யதவஃபாக்கும் பில்லைல், நம்மளுடைய ரூஹெல்லாம் அவன் எடுத்துக்கிறான். அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருது. நம்மள்ட்ட ரூஹு கொடுக்கப்படுறதில்லை, ஒரு சிறு மரணம் என்று சொல்லப்படும். தன்னை கைப்பற்றி வைத்துக் கொண்டு, நம்மை கைப்பற்றி தன்வசம் வைத்துக் கொள்கின்றான் அல்லாஹ். வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல் வ யஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல்ல கண்காணிக்கிறான். என்ன செய்யற, ஏது செய்யற அப்படின்னு. எப்படி கண்காணிக்கிறான்? குர்ஆன்ல கூட அந்த விஷயத்தை சொல்லப்படுது. ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களையும் கண்காணிப்பதற்கு 2 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமிக்கின்றான். 2 மலக்குமார்கள். அவனுடைய அசைவு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம் எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடியவை. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் 2 மலக்கை நாம் நிர்ணயித்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுக்கும். யஅலமு, அந்த மலக்குமார்கள், மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடியவதை அவர்கள் அறிவார்கள். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், செயல்பாடு மட்டுமல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களையும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எப்படி ரகசிய போலீஸ் பாத்தீங்களா? வ யஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார். இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி லியுக்லா அஜலுன் முஸம்மா, எதுவரை நான் இப்படி செய்வேன் என்று சொன்னால், எப்படி நைட்ல உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றி உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பகல்ல உங்களை விடுதலை பண்ணி உங்களுக்கு ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டு, நான் வாசித்து ஒவ்வொரு ஆயத்தையும் வாசிச்சு நான் அர்த்தத்தை வைக்கிறேன், கண்காணித்துக் கொண்டு இந்த நிலை எதுவரைக்கும் நடைபெறும் என்று சொன்னால் சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி லியுக்லா அஜலுன் முஸம்மா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு காலம் வாழ வேண்டும் என ஒரு குறிப்பிட்ட தவணை வகுத்திருப்பானே, அது நாள் வரை இப்படியே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சும்ம இலைஹி மர்ஜிஉக்கும், பிறகு நீங்க ஒரு நாளைக்கு மொத்தமா சேர்த்து உங்களை கொண்டு வந்துருவான். அவனின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்படியே டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். டெய்லி நீங்க இரவுல 8 வருவீங்க, பகல்ல உங்களை விடுவேன், உங்களை கண்காணிப்பேன், எல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது நடக்கும். சும்ம இலைஹி மர்ஜிஉக்கும், பிறகு உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. நீங்க அங்கதான் வந்தே ஆகணும். இப்போ சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு பிறகு நான் அறிவிப்பேன். எவ்வளவு அருமையா 60வது சூரா சூரத்துல் அன்ஆமினுடைய 6வது சூரா சூரத்துல் அன்ஆமினுடைய 60வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். இப்ப பார்க்கும்போது இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை யாரா வாழ வச்சிருக்கிறான்? ஒரு ஜாமீன் கைதி மாதிரி தானே. ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்ட கைதி. அப்பப்ப அவர் கண்காணிக்கப்படுவாரு. தினந்தோறும் போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு வரணும். அதே மாதிரி அல்லாட்ட டெய்லி நைட்டு போறோம். பகல்ல நம்மளை விட்டுறான் அல்ல.
நம்மளை கண்காணிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும், கேஸ் முடிகிற வரைக்கும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க மொத்தமா வந்துரு, சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா, தண்டனையா அப்புறம் விடுதலையா. எவ்வளவு அருமையாக ஒரு உதாரணத்துடன் எவ்வளவு அருமையாக அல்லாஹ் வாழ்வை விளக்குகின்றார். அப்ப இப்படி நிலையில் இருக்கக்கூடிய நாம் நமது வாழ்வை, நமது சொல்லை, நமது செயலை, நமது சிந்தனையை அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அமைப்பதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் உலக வாழ்க்கை. அதனால்தான் சுருக்கமாக நபிகளார் சொல்லி காட்டுவார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன். சுருக்கமா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் இருக்கே சிஜ்னுல் முஃமினீன், மூமின்களுக்கு சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு இது சுவனம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த உலகத்துல அடிக்கிற உதைக்கு, அங்க போடுற போடுக்கு, மறுமையில அல்லாஹை மறுத்து விட்ட அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிக்கு இந்த உலகம், அதை பார்க்கும்போது இது சுதந்திரம் தான் அவங்களுக்கு, அதை பார்க்கும்போது இது சுகம்தான், சுவர்க்கம் தான். அதனால்தான் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம் என்றார்கள் நபிகளார். ஆனா மூமின்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், குர்ஆனை வழியாக பின்பற்றக்கூடியவர்கள், ஹதீஸை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இது சிறைச்சாலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த உலகம் அடரடா எவ்வளவு இன்பகரமான வாழ்க்கை. சொர்க்கத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு பறக்கக்கூடிய பறவை பார்த்து, இந்த பறவை அப்படியே நம்மள்கிட்ட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா உடனே பொறிச்சு வரும். எப்படி வேணும், 65 வேணுமா, கிரேட் போட்டு வருமா, எந்த வகையில வேணும், எப்படி நினைப்போமோ அப்படி தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் நெடுகிலும் வாக்குறுதி சொல்லுகின்றான். சூரத்துல் வாக்கியாவுல அப்படியே சும்மா சுவனத்தினுடைய வர்ணனைகளை செய்து காட்டும் போது அப்படியே இன்பத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். மரங்களில் பழங்கள் தொங்கிக் கொண்டு இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சுவனவாசி நினைப்பார். அப்படியே அந்த கிளையோட அப்படியே அவர்கிட்ட அப்படியே புரியும். பறிச்சு வச்சு இப்படி கொடுத்தா கூட அது பழசாயிடுச்சான். நீங்களா அப்படியே புதுசா பறிச்சு சாப்பிடுங்க. எக்கி படிக்க வேணாம், எக்கி பறிக்க வேணாம், சிரமப்பட வேணாம், உங்களுக்கு முன்னால் அது வந்திருக்கின்றது. எவ்வளவு அருமையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலகம் என்ன? நரகம் தானுங்க. இந்த உலகம் நரகம் தானே. அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை. ஒரு தலைவலிங்கிறது இருக்காது, ஒரு காய்ச்சங்கிறது இருக்காது, ஒரு மழை ஜலம் இருக்காது. நம்ம சாப்பிடலாம், ஒரு ஏற்போடும் அப்படியே எல்லாமே பசுமமாகிவிடும். இவ்வளவு பெரிய பேர் அறுப்படைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த மறுவுலகம், அதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் சிறைச்சாலை தானே. இங்க என்ன சுகம் நம்மள்கிட்ட இருக்குது? ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா மறுநாள் தண்டனை, மறுநாள் கஷ்டம். ஒரு நாள் நல்ல வியாபாரமாக இருக்கும், அடுத்த சில நாட்கள் வியாபாரம் போட்டு வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டகரமான வாழ்க்கை. உலகம் அப்படித்தானே. இதனால் தான் நபிகளார் சுருக்கமாக சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு இது சுவர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். அப்ப நமக்கு சிறைச்சாலையா இருக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி நான் எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அப்படி என்ஜாய் பண்றேன் அப்படின்னு நினைச்சா முடியுமா? ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் முடியும். யாருக்கு முடியும்னா சில பேருக்கு முடியும், அந்த பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு. எல்லாருக்கும் முடியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்ம வெளியே இருக்கிறத விட அங்க போய் இருக்கலாமே, எத்தனை வசதி வேண்டாலும் கேட்கலாம், கொடுக்கலன்னு சொன்னாக்க மனு போடலாம், கேஸ் போடலாம், எல்லாம் நடக்கும், நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா பொதுப்படையான வாழ்க்கை மனிதனுக்கு ஜெயில எல்லாம் சுகமா இருக்க முடியாது. அதுவும் சில இடங்கள்ல ஜெயிலுன்னு சொன்னா கடுமையான தண்டனை, பெரம்படியெல்லாம் விடுவோம், அதோட ஆண்மையெல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட கடும் தண்டனை, கடும் கஷ்டம், கடும் சிரமம் எல்லாம் ஜெயில இருக்கும். அப்ப இந்த உலகத்தையும் ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள் நபிகளார். இந்த உலகத்திலே கஷ்டம் இருக்கும்பா, சிரமம் இருக்கும், துன்பம் இருக்கும், முசீபத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால்தான் ஒரு வார்த்தையால் இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, மூமின்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களுக்கு இது சுவனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன், இப்ப உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிலை இதுதான் சுருக்கமா சொல்ல போனா. இதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு திடீரென்று ஒரு மரணம் வருகின்றது. அது இயல்புதான், மரணம் இயல்புதானே. அந்த நேரத்திற்கு அது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், மனதை பிழிந்தெடுக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும்,
ஆனா அது ஒரு நியமத், அது ஒரு அறுப்படை. மரணம் என்பது ஒரு அறுப்படை. ஏன் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நம்ம வாழ போறோம்? எது எக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோமா? யாருக்கு இத்தனை வயசு தான் இருக்க போகுது அப்படின்னு? நான் சின்ன பிள்ளை தானே, இன்னும் கொஞ்சம் வயசான பிறகு தானே நான் இறந்து போவேன் அப்படின்னு இளைஞர்கள் சொல்ல முடியுமா? அல்லது பெரியவர்கள் நான் இபாதத்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போறேன்னு அப்படின்னு பெரியவங்க சொல்ல முடியுமா? ஆண்கள் பெண்கள் யாரும் இதில் வரையறை உண்டா? எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது வந்துதான் தீரும். வரணும் தான். வரலன்னாக்க அப்புறம் எப்படி? உலகமே இயங்கி இருக்காதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இன்று வரை வந்துவிட்டவர்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. இப்பயே ரொம்ப நெரிசலா இருக்குது. காடு கரையெல்லாம் அழிச்சு வீடு கட்ட வேண்டியதா போயிடுச்சு. சோத்துக்கு இல்லாட்டியும் வயலெல்லாம் அழிச்சு பிளாட் போட்டு வீடு கட்டுறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து இது வரைக்கும் யாருமே இறந்து போகல, மரணமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எப்படிங்க வாழ முடியும்? நம்ம வீட்டிலே நம்ம இருக்க முடியுமா? நம்ம பாட்டை முட்டை முப்பாட்டை எல்லாம் இருந்தாக்க வீடு எங்க பத்தும்? அப்ப ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு சுழற்சி தேவை. இது ஒரு பாயிண்ட். மற்றொரு விஷயம், நிரந்தரமான உலகம் சுவர்க்கத்தில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தை விட்டு போனா தானே சொர்க்கத்துல போகணுங்கிறது ஆசை இருக்கு. ஆனா இந்த உலகத்துல சாவக்கூடாதுன்ற என்ன இருக்கு? எப்படி முடியுங்க? ரெண்டும். சொர்க்கத்துல போய் இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், இன்பகரமாக இருக்கணும், எல்லா நியமத்துகளையும் பெற்றணும். ஆனா இந்த உலகத்துல எனக்கு மௌத்தே வேணாங்க, எங்களுக்கு மரணமே வரக்கூடாதுங்க. எப்படிங்க ரெண்டும் சாத்தியமாகும்? ரப்பை சந்திக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய லிகா எனக்கு கிடைக்க வேண்டும். எப்படிங்க? நான் ஆஸ்திரேலியா போகணும், சுத்தி பார்க்கணும், ஆனா இங்க இருந்தே எனக்கு எல்லாம் அப்படியே படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னாக்கா எப்படி நடக்கும்? டிக்கெட் போடணும், விசா எடுக்கணும், டிக்கெட் போடணும், அந்த ஊருக்கு போகணும், அந்த இடங்கள்லாம் சுத்தி பார்க்கணும், அப்புறம் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லலாம். போனங்க, பார்த்துட்டு வந்தேன், இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் இங்கே தான் உட்கார்ந்துக்குவேன், ஆனா ஆஸ்திரேலியா ஃபுல்லா எனக்கு தெரியணும் அப்படின்னாக்கா உலகத்திலே சாத்தியமாகாது. சாதாரணமான இந்த விஷயத்திற்கு சொர்க்கமே எனக்கு கிடைக்கணும், ஆனா நான் சாவவே மாட்டேன் அப்படின்னு என்னன்னாக்கா எப்படி இருக்கும்? ஆகினால் மரணம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு இயற்கையினுடைய நியமத் அருட்கொடை. அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் சுவனத்தை நரகத்தை பார்த்து சுவனத்தை நரகத்தை பார்ப்பதற்கும் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய நியமத்தை அடைந்து கொள்வதற்கும் மரணம் என்பது அதி அவசியமானதாக இருக்கிறது. இதுதான் உலகம். ஆனா மனுஷனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்க மரணத்தை விரும்புறது இல்லை. அது இயல்பு, யாருக்கும் இயல்புதான். அப்பண்டா சொர்க்கம் என்னடா செத்து போப்பா அப்படின்னு சொன்னாக்க யாரும் சாக மாட்டாங்க. அதெல்லாம் சஹாபாக்கள் தியாகிகள். ஆனா மனிதனுடைய இயல்பான நிலை அதுதான். எப்படி அப்படின்னு சொன்னாக்க மரணத்தை யாரும் விரும்புறது இல்லை. ஒரு கதை கூட, ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி காமிப்பாங்க. ஒருவர் விறகு பொறுக்கி, அதாவது மரம் வெட்டி விறகு சேகரித்து விறகு வைத்து விறகு வெட்டி பிழைப்பு நடத்தக்கூடியவர். ஒரு நாள் என்ன செய்யறாரு? விறகு வெட்டுறதுக்காண்டி போறாரு. போய் கஷ்டப்பட்டு விறகெல்லாம் வெட்டி எல்லாம் ஒரு பெரிய ரோலா கட்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு காடு மலை முள்ளு செடி கொடின்னு ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வர்றார். வரும் பொழுது அவர் அப்படியே அழுத்து போய் டயர்டாயி அவர் என்ன சொல்றாரு? சே, இந்த மாதிரி ஒரு அற்ப வாழ்க்கை வாழணுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு வயிற்றுக்காண்டி பொழப்பு நடத்தணுமா? இதுக்கு செத்து போயிட்டா தேவலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல உட்கார்ற. இந்த மாதிரி வாழ்றதுக்கு செத்து போயிட்டா தேவலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல உட்கார்ற. உட்கார்ந்தப்போ ஒருத்தவர் வர்றாரு. என்னடா இந்த காட்டுல இவர் வர்றாரு, என்ன விஷயங்க, எங்க வந்திருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். அவர் சொல்றாரு, யார்கிட்ட? இந்த மரம் வெட்டிட்ட சொல்றாரு. விறகு வெட்டிட்ட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? இல்ல இப்ப நீங்க என்னை அழைச்சிங்கல்ல, மரணம் வந்தா எவ்வளவு சுகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, அந்த மௌத்தை தரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மலக்கு மௌத்து சொன்னாராம். உடனே இவன் பதறி போய் என்ன தெரியுமா சொன்னான்? இல்லங்க அப்படி இல்ல, இந்த விறக தூக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன், நானு மௌத்த கேட்டு உங்களை நான் கூப்பிடல அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிச்சானா. ஏன்? ஆனா அழுத்து போனது இவன் தான். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இறந்து போயிடலாமேன்னு சொன்னது இவன் தான்.
ஆனா மௌத்து முன்னால வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் நடுங்கி போய் அவர்கிட்டயே மாத்தி என்ன சொன்னா, இது பாரமா இருக்கு, இது தூக்குறது பெரிய கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க தூக்கி விடுவீங்களேன்னு தான் உங்களை கூப்பிட்டேன், எனக்கு மௌத்தெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு மௌத்த கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட நடுங்கிறான். என்ன காரணம்? இது இயல்பு. மனிதன் மரணத்தை விரும்புவதில்லை. ஆனால் அல்லாஹ் மரணம் என்பதை விதியாக்கி விட்டார். அதை ஏற்றுக்கொண்டுதான் யாராவது ஒரு நாள் என்றாவது இறந்தே போகுவோம். மனிதர்களில் புனிதரான மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை, அவர்களுடைய மரணத்தை இந்த உலகம் சகித்துக் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளல. சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஈமானில் மிக உயர்ந்த ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பெரிய சஹாபியெல்லாம் நபி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா வெட்டி விடுவேன் அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு வாளை தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ளல? இவ்வளவு பெரிய ஒரு நபி, இந்த உலகத்துக்கே ஹிதாயத்தை கொண்டு வந்த ஒரு நபி, இவங்களுக்கு மரணமா? ஏற்றுக்கொள்ளல. ஆனா அல்லாஹ் மரணத்தை விதியாக்கி விட்டார். அதனால்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, வந்த உடனே மேலே ஏறுறாங்க, குத்பாவில் ஏறுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். முஹம்மது என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் இல்லைங்க இறந்து போகாம இருக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறு யாரும் இல்லை. கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். இதற்கு முன்பதாக எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி நபி வந்திருக்கிறாங்க, இவங்களும் வஃபாத் ஆயிருவாங்க. அந்த மரணம் தான் நபிகளாருக்கு கிடைத்தது என்று ஹஜ்ரத் உமர் இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்பா கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மனிதருக்கே மரணம் வந்துருச்சு, அப்புறம் நம்மளுக்கு தான் என்ன? அப்படிப்பட்ட மரணத்தை தழுவுவதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வலவ் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. உங்களுக்கு மௌத் வந்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க இரும்பு கோட்டையில உட்கார்ந்துக்கிட்டு, நான் எப்படி உட்கார்ந்தாலும் இரும்பு கோட்டையிலே நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எப்படி மௌத் வரும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன செய்யாது, உங்களை விட்டுட்டு போயிடாது. டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துச்சு. மேலை நாட்டினுடைய பொறியாளர்கள், இன்ஜினியர்களுடைய சிந்தனை, நம்மளுடைய பில்டிங்ல அப்படியே ஒரு செக்ஷன், ஒரு இடம் அப்படியே இரும்பாலே அப்படியே கொண்டு போயிடுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இரும்பால் ஆகப்பட்ட ஒரு ரூம் கிடைச்சிரும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சொன்னாக்கா அந்த ரூம்குள்ள போயிட்டாங்கன்னாக்கா அவங்க பாதுகாக்கப்படுவார்கள் என்று அவர்களுடைய சிந்தனை. அதே போன்று அவங்க என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க, பில்டிங்லாம் இன்னைக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் பூரா. ஆனா அல்லாஹ் அப்பயே சொல்லிட்டான், நீ இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், சிங்கப்பூர் போன்ற இந்த வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்கும். நம்ம 50வது மாடியில இருக்கும், 80வது மாடியில இருக்கும். ஏதாவது ஒண்ணு இப்படி ஆடிச்சுனாக்கா நேரா போய் என்ன செஞ்சிருவோம், இரும்பு அந்த ரூம்குள்ள போய் உள்ள போயிடுவோம், நம்ம சேஃப்டி ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம உயிரை பாதுகாக்கிறோம் நம்ம நினைச்சுக்குவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் 1400 வருஷத்துக்கு முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் இரும்பினுடைய கோட்டைக்குள் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் தஆலா அன்னைக்கே சொல்லிட்டான். இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு விளக்கம். அப்ப மௌத்தி எங்க இருந்தாலும் வந்துதான் தீரும். அப்படி வரக்கூடிய மௌத்துடன் மரணிக்கக்கூடிய இயல்பு தானே. இப்ப தலைப்பே இதுதான். என்ன தலைப்பு? அப்படி மரணித்து விட்டவர்களுடன் அல்லது மரணமாகக்கூடிய அந்த தருணத்தில் இருப்பவர்களுடன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன, அது குறித்து நம் மீது உள்ள ஏனைய மூமின்கள் மீது உள்ள கடமைகள் என்ன, இதுதான் இந்த மாசத்தினுடைய தலைப்பு. என்ன தலைப்பு? மரணம் முதல் மன்னரை வரை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த கடமையை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்? கடமை இருக்கும்போது தான் முடிஞ்சு, இருக்கும்போது தொழு, நோன்பு, ஜக்காத் வை, ஹஜ் செய், ஜக்காத்து கூட ஹஜ் செய்ய எல்லாம் கடமை. சரி, நிறைவேற்றினாரு, முடிஞ்சு போச்சு. ஏங்க இறந்து போகும்போதாச்சும் ஒரு கடமை இல்லாம பெசம் போக வேண்டியது தானே. ஏன் அந்த நேரத்திலும் இல்லை? அல்லாஹ் தஆலா மனிதனை உயர்ந்த படைப்பாக, சிறப்பான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கின்றான். அதனால் அவன் வாழும் பொழுதும் கண்ணியமாக இருக்க வேண்டும், மரணிக்கும் பொழுதும் அவன் கண்ணியமாக இருக்க வேண்டும். வாழும்போது கண்ணியப்பா, ஒரு முறை இப்படித்தான் வாழணும், உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, உனக்கு மரியாதை இருக்குது, எப்படி வேண்டாலும் வாழணும். நீ மிருகம் மாறி ஆயிடுவ,
அதுதான் எதற்கும் நிபந்தனையற்றது. அது மாதிரி தான் நீனும் ஆயிடுவ. அப்ப மரியாதை இருக்காது. அப்ப இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நிர்ணயம் செய்யும் பொழுது மனிதன் கண்ணியப்படுத்தப்படுகிறார். இல்லைங்க, அவர் அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் அவர் வரமாட்டார். ஏன்? அவர் ரொம்ப கண்ணியமானவருங்க சொல்றமா இல்லையா? இவனா எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு நிற்பாங்க. இழிவான மனிதரை பார்த்து உலகத்திலே இயல்பாக சொல்லக்கூடிய நடைமுறை. அதனால் ஒரு வரையறைக்குட்பட்டு வாழ வேண்டியது ஏன் என்று சொன்னால் அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி வாழும் பொழுது கண்ணியப்படுத்தப்பட்ட மனுஷன் இறந்து போகும்போது அவனுக்கு கண்ணியம் இருக்கணும்ல, உயிர் போகும்போது அவனுக்கு கண்ணியம் இருக்கணும்ல. அதனால் தான் இஸ்லாம் கூறுகின்றது அவனுக்கு கண்ணிய தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அவன் இறந்து போகும் பொழுதும் மதிப்பு மரியாதை எல்லாம் அவனுக்கு செலுத்த வேண்டும். அதனால்தான் மற்ற மதத்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, இறந்து போறத சாவுன்னு சொல்லுவாங்க. சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது மாதிரி சவம் ஒன்று வந்தது, சவப்பெட்டி வந்துச்சு, சவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்று மார்க்கம் இல்லாத ஒரு வரைமுறை, அறியாததன் காரணத்தினால், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு என்று ஒரு மார்க்கம் இல்லை, ஒரு வரைமுறை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. அதனால அவங்க அந்த வார்த்தை. இஸ்லாத்துல அப்படி சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. மரணித்து விட்டவர் மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், மரணித்து விட்டவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சாவு இளவு பெணம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இழிவாக சொல்லக்கூடாது. இப்படி நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இறந்து போனவங்க பக்கத்துல தீட்டு, அதனால இது அசுத்தம், இதுக்கு பக்கத்துல கூட நெருங்கக்கூடாது அப்படின்ற கொள்கைகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் இஸ்லாம் தகர்த்தெறிக்கும், எல்லாவற்றையும் இஸ்லாம் ஒழிச்சிடும். எதுவுமே அதெல்லாம் கூடாது. மரணித்தவரை தொட்டு தூக்கி அவரை கழுவி அவரை சுத்தப்படுத்தி அவரை உடை மாற்றி எல்லாம் செய்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை கஃனிட்டு அவரை தொழுக வைத்து அடக்கம் செய்வது என்பது இபாதத் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். ஏனைய மார்க்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இதுதான் வித்தியாசம். தொடாத, நெருங்காத, தீட்டு, சாவு, இளவு, பெணம் இப்படின்னு சொல்லக்கூடிய சில மார்க்கம், சில மதம். ஆனால் தொடு, கழுகு, சுத்தப்படுத்து, அசுத்தத்தை நீக்கு, புத்தாடை உடுத்து, அதை கண்ணியமாக எடுத்து சென்று அதற்கு பிரார்த்தனை புரிந்து அதை அடக்கம் செய்துவிட்டு கண்ணியமாக வா என்று சொல்லக்கூடிய இவை அனைத்தும் இபாதத், வணக்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. மேலதாலம் அடிச்சுக்கிட்டு கூத்து கும்மாளம் போட்டுக்கிட்டு அன்னைக்கும் குடிப்பான், சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பான், எல வீட்லையும் குடிப்பான், இறந்து போயிட்டாலும் குடிப்பான், சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பான். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவான், துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா சந்தோஷமா இருக்கிறப்ப அதுக்கு எது குடிக்கிற, அது என்ஜாய் மூமெண்ட் அப்படின்னு. மார்க்கம் வரையறைக்கப்பட்டது, ஷரியத் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வகுத்து காண்பிக்கப்பட்டது. அதனாலதான் அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தடுக்கப்பட்டது. எவ்வளவு அறிவுபூர்வமான அற்புதமான வழிமுறைகளை காட்டித்தரக்கூடிய இஸ்லாம், இதற்கு நிகர் உலகில் வேறு எதுவும் வழிமுறை உண்டா? மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய வேறு மார்க்கம் உண்டா? மதம் உண்டா? வேதம் உண்டா? அப்படிப்பட்ட மார்க்கத்தை, அப்படிப்பட்ட வேதத்தை, அப்படிப்பட்ட வழிமுறையை பெற்றுக்கொண்ட நாம் அதை அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிறதான மூமின்கள் மீது கடமை, அதை முறைப்படுத்துவதுதானே மூமின்கள் மீது கடமை. அதனால் தான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்த சொல்லும் போது அல் மௌத்து ஹைருன் யூசலுல் ஹபீப இலல் ஹபீப். மௌத் என்பது ஒரு ஹைர், ஒரு கிஃப்ட். எதுக்கு? ஒரு நண்பனை, ஒரு நேசனை, ஒரு காதலனை இன்னொரு காதலனின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், நேசனின் பக்கம் இணைப்பது என்பது இந்த மௌத்து தான். அதனால தான் சொல்வார், அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ் மேல முஹப்பத் வைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு வாழ வச்சா, எல்லாமே செஞ்சான். அப்ப நம்ம அவனை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவனை பார்க்கறதுக்கு அன்பு இருக்குமா, அவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை இருக்குமே, ஆர்வம் இருக்குமே. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது, அவனை பார்ப்பதற்கு வாய்ப்பளிப்பது அந்த மரணம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதேதான் இந்த வழிமுறை எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முறை ஷரியத்திலே நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனா உயிரோட இருக்கிறது வரைக்கும் என்ன செய்வாரு? அவர்கிட்ட நட்பு வச்சுக்குவாரு,
அவர்கிட்ட பாசமா இருப்பாரு, அவர் என் மச்சான், மாமே, அண்ணன், தம்பி, அப்படி இப்படின்னு உறவு கொண்டாடுவாரு. அவர்னால எவ்வளவு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாரு, எல்லாம் அவற்றை செய்யணும். ஆனால் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய கஃபன் தஃபன், அவருடைய அடக்கம், அவரை சுத்தம் செய்து கஃனிட்டு ஆடை அணிவித்து அவரை அடக்கம் செய்வது, எந்த விஷயத்திலும் கலந்து கொள்ளாமல் இருப்பதை இஸ்லாம் கேவலமாக கருதுகிறது. இஸ்லாம் அதை அனுமதிக்கல. இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? பெத்த தகப்பன், பெத்த தாயினுடைய ஜனாசா உள்ளே வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. மகன் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான், அரட்டை அடிச்சுட்டு இருக்கான், டீ குடையில உட்காந்து டீ குடிச்சுட்டு இருக்கான். என்னடா, எனக்கு தொழுவ தெரியாதுங்க, ஜனாசா தொழுக தெரியாதுங்க, அதனால நான் வெளியே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இழிநிலை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இஸ்லாமிய நெறிமுறை வழிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த விதத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம், மூமின் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். மரணம் அடைய வேண்டிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும்? ஒருத்தவர் மருந்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய மரண தருவாயில் இருக்கின்றார், அவற்றை எப்படி நடந்து கொள்ளணும்? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூதாவுதுல இடம்பெறுகின்றது, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மரணிக்கக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்க ஞாபகப்படுத்துங்கள். லக்கினு, நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை சொல்ல வைங்க, தல்கீன் சொல்ல வைங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு தഖலல் ஜன்னah. யாருடைய வார்த்தை, இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சுவனம் சென்று விடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெற்றது. இப்ப இது மாதிரி நம்ம அமைச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, மரண தருவாயில இருக்கிறவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அங்க போய் நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு வற்புறுத்தக்கூடாது. களிமா சொல்லு, களிமா சொல்லு, களிமா சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தணும். அப்படின்னாக்க நிலைமை என்ன ஆயிடும்? அவர் மரண தருவாயில கடுமையான வேதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முள்ளில் இட்ட ஆடையை எடுத்தால் எப்படி பீஸ் பீஸாக ஆயிடுமோ, எப்படி கிழிந்து போய் விடுமோ, முழுமையாக எடுக்க முடியாதோ, அதே போன்று உயிர் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு எடுக்கப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான வேதனை. அந்த வேதனையில போயிட்டு நம்ம போய் களிமா சொல்லு, களிமா சொல்லிட்டு அவரை ரொம்ப வற்புறுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அவர் மறுத்து வேற வார்த்தையை சொல்லிட்டாக்க என்ன ஆயிடும்? அதனால என்ன செய்யக்கூடாது, மரண தருவாயில இருக்கிறவன்ட்ட போய் வற்புறுத்தக்கூடாது. நம்ம போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சத்தம் இல்லாம ஒப்பாரி வைக்காம என்ன செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருடைய காதுல மட்டும் விழுவுற மாதிரி நம்ம சொன்னோம். அல்லது சூழ்நிலை சொன்னா கேட்டுக்குவாரு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்படி உள்ளவங்கள்ட்ட என்ன செய்யலாம், சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும் அவருடைய காதுல விழுவுற மாதிரி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், அஹ்மதுல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர் ஒருவரை நோய் விசாரிக்கிறதுக்காண்டி போவாங்க. அங்க போகும்போது அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபி சொல்லுவாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்லுவாங்க, ஓ மாமாவே, ஓ மாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த நிலையிலே கேட்பாரு, நான் மாமாவா உங்களுக்கு சிறிய தந்தையா அப்படின்னு கேட்பாரு அந்த சஹாபி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க மாமா தான், ஏதோ ஒரு முறை இருக்கும், நீங்கள் மாமா தான், ஆனால் நீங்கள் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது அந்த சஹாபி கேட்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாக்க அது எனக்கு நன்மையை பயக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆம், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செயலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால மௌத்தானவங்கள்ட்ட என்ன செய்யணும், போய் உட்கார்ந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தாகிறதுக்கு முதல்ல அவங்களுடைய காதுல உழுவுற மாதிரி போய் சொல்லணும். இன்னொரு விஷயம், மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. நல்ல கவனமா கேளுங்க, ஏண்டா எல்லாமே மசாயில் சட்டங்கள். ஒரு பயான் இல்ல, ஒரு கவர்ச்சிகரமா சொல்றதுக்காக வேண்டிய ஒரு அட்ராக்ஷனா சொல்லணும், வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதா போட்டு சொல்லணும், ஆர்வம் வர்றதுக்கு அப்படின்ட்டுலாம் உள்ள விஷயம் இல்லை. ஒன்னு ஒவ்வொரு பாயிண்ட், ஒன்னுக்கு ஹதீஸ் ஆதாரம்,
குர்ஆனுடைய வசனம், மசாயில், சட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில ஒரு கிளாஸ் மாதிரி தான் இதை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப முயற்சிக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்றைய தினத்திலே செவிமடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். ஆகினால நம்ம என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். மஅத்தல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, உங்களில் யாராவது மரண தருவாயில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட போய் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை நீங்க ஓதுங்க. மரண தருவாயில இருக்கிறாங்க, இன்னும் இறந்து போகல, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அங்க உட்காந்து யாசீனை ஓதக்கூடாது, அங்க உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடாது. நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்கு. மூத்து வீட்டுல உட்காந்துட்டு குர்ஆன் ஓதலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஓதலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஓதக்கூடாது, கொஞ்சம் தள்ளி உட்காரலாம். ஆனா மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களிடத்துல, இறந்து போகக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சூரத்துல் யாசீனை ஓதும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக மஅத்தல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ், இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் ஆகியவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாசீன் சூரா குர்ஆனுடைய கல்பாகும். யாசீன் சூரா குர்ஆனுடைய கல்பாகும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாடக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் மரண வேலை நெருங்கக்கூடியவர்களிடத்திலே சூரத்துல் யாசீனை ஓதுங்கள், யாசீன் சூராவை ஓதி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா ஆகிய இரண்டு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெறுகின்றது. மரணமாகக்கூடியவர்களுடைய முன்னிலையில் சூரையை யாசீன் நீங்கள் ஓதப்பட்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு வேதனையை லேசாக ஆக்கி வைப்பான். இறந்து போகக்கூடிய அந்த வேதனை இருக்க, அதை அல்லாஹு தஆலா லேசாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். இதனால என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே மிகவும் சப்தம் இல்லாமல், மிகவும் மௌனமாக இல்லாமல், ஓரளவு தனக்கு கேட்கும் அளவிற்காவது சப்தத்துடன் சூரத்துல் யாசீனை ஓதுவது நல்ல விஷயமாக இருக்கும். அது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, இறந்து போறாரு ஒருத்தவர், மரண தருவாயில் இருக்கிறாரு, அவர் முன்னால போய் நல்ல வார்த்தையை தான் சொல்லணும், தேவையில்லாத வார்த்தையை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோயாளியை நலன் விசாரிக்க சென்றாலும், மரண தருவாயில் இருக்கக்கூடியவரை சந்திக்க சென்றாலும் அவர்கிட்ட நீங்க நல்ல வார்த்தையை சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க நல்ல வார்த்தையை சொல்லும் போது மலக்குமார்கள் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? ஆமீன் 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 என்று சொல்வார்கள். அதனால என்ன விஷயம், இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், மரண தருவாய் வீட்டுல தான் என்ன செய்யறோம், ஒன்னு இப்படி செஞ்சிருவாங்க, கேள்விப்பட்ட உடனே நேரா காரை பிடிச்சு ஆட்டோவை பிடிச்சு நேரா வந்து இறங்கி வந்த உடனே ஒரே புலம்பல். என்ன புலம்பல்? இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, அந்த சொத்தை எழுதி வைக்க சொல்லி உன்ட்ட சொன்னே நீ கேட்டியா, பாவியா போற மனுஷனை இப்படி விட்டுட்டு போயிட்டியே. எப்ப அவர் இறந்து போயிருப்பாரு, அவர்கிட்ட உட்கார்ந்துச்சு இந்த மாதிரி புலம்பல். அதே மாதிரி என்ன செய்வாங்க, இவன் எப்படி செஞ்சவன், இவன் அப்படி செஞ்சவன், இவன் என்னன்னு தான் தப்பிக்க போறான்னு தெரியல, அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இவரே எல்லாத்தையும் சொல்லிக்குவாரு, அப்புறம் சஜஷனும் இவரே சொல்லிக்குவாரு, இப்படி செஞ்சவன் அப்படி செஞ்சவன் அப்படின்னு சொல்லி அவர் செய்த குறைபாடுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவாரு, எதை இறந்து போயிட்டான், அல்லாஹ் தான் அவரை மன்னிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. மலக்குமார்கள் உட்கார்ந்து அதுக்கு ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நிலைமை என்ன ஆகும்? அதனால நல்ல வார்த்தைகளை மட்டும், அவர் செய்த நற்காரியங்களை மட்டும் சொல்லணும். ஜனாசா எடுத்துட்டு போகும்போது சரி, இறந்த வீட்டிலையும் சரி, இறந்த பிறகும் சரி, அவர் செய்த நற்காரியங்களை மட்டும் சொல்ல வேண்டுமே தவிர அவர் செய்த தீய காரியங்களை சொல்ல வேண்டாம். முஸ்லிம் ஷரீஃபுடைய இந்த ரிவாயத்தின் பிரகாரம் தீய காரியங்கள் சொல்லப்பட்டு அதன் மீது மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய மோசமான முடிவிற்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். அதனால உட்கார்ந்துட்டு புலம்பவே கூடாது அங்க உட்கார்ந்து, புரிஞ்சுங்களா? அப்புறம் ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும் நிலைமை? நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான். நடுத்தருனா என்ன, மிடில் ஸ்ட்ரீட் இல்லை, தெருவில் நடுப்பகுதியில் நிற்கணும், வீடு இல்லாம வாசல் இல்லாம ஆனாதே நிற்கணும், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். அதனால இந்த மாதிரி செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்தபடியாக அப்படி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க முதல் முறையில என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அவரை மரண தருவாயில் இருக்கக்கூடியவரை நேரா கிபிலாவின் பக்கம் மல்லாந்து அப்படியே படுக்க வைக்கணும். கிபிலாவின் பக்கம் மல்லாந்து படுக்க வைக்க வேண்டும். காலை கிபிலாவின் பக்கம் நீட்டணும், காலை கிபிலாவின் பக்கம் நீட்டி வைக்கணும். அதே மாதிரி தலையை என்ன செய்யணும், ஏதாவது ஒரு சிறிய பொருளை கொண்டு உயர்த்தி வைக்கணும். ஒரு தலையணை அல்லது ஒரு சின்ன துணியை மடக்கி தலை மேல வச்சு, தலைக்கு கீழே வச்சு அந்த தலையை லைட் அப்படி கிபிலாவை பார்க்கும் வண்ணமாக
இப்படி மேலே பார்க்காம இப்படி கிபிலாவை பார்க்கணுமா, கொஞ்சம் அப்படி லைட்டா, ரொம்ப இப்படி இல்லை. மாற்றாறு உட்கார வச்சிருவாங்களே, உட்கார வச்சு கோட் ஷர்ட்டெல்லாம் போட்டு விட்டு நெத்தியில காசை வச்சு விட்டு வாயில அரிசியை போட்டு உட்காந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இதல்ல. கிபிலாவை பார்த்த வண்ணம். காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல நிறைய அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதனால சரி, ஒரு மவுத்து இறந்து போயிடுச்சு, அந்த மவுத்து நம்ம இறந்து போகும்போது அதை நம்ம பார்க்கல, பிறகு நம்ம பார்க்கிறோம். ஆனா பார்த்தாக்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, கை கால்லாம் ஒரு மாதிரியா மடங்கி போயிடுச்சு, அந்த சூடு ஆறி போயிடுச்சு. அதனால என்ன நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க, அப்படியே ஜனாசாவை என்ன செஞ்சிடணும், அப்படியே மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வலப்பக்கம் வலது பக்கம் சோத்தங்கை சைடு ரைட் சைடு அப்படியே திருப்பி வச்சு அதை காலை அப்படி மடக்கி குழந்தைப்படுத்திருக்கும்ல, அந்த அடிப்படையில் விட்டுட்டா கூட போதுமானதாக இருக்குது. அது மாதிரி ஓரளவு சப்தம் விட்டு ஓரளவு தான் லா இலாஹ சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கணும், வற்புறுத்தக்கூடாது. அது மாதிரி இறந்து போறவர்கிட்ட உட்காந்து எப்படியாவது இந்த பாலை குடிச்சிருங்களேன், நன்றி கடன் செலுத்துறாராம். வாழ்நாள் பூரா சோறே போடல, இன்னைக்கு பெத்த புள்ள கையால ஒரு டம்ளர் பால் ஊத்திடுறேன், ஒரு ஸ்பூன் பால் ஊத்திடுறேன்னு துடிப்பாரு. எப்ப இறந்து போயிட்டு இருக்கும்போது. அது வேதனை தரக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி செயல்பாடு. சரி, நாம் ஹதீஸ்ல இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். அபூதாவூது, நஸஈ, ஹாக்கிமுல வரக்கூடிய ஹதீஸ். உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய தகப்பனார் சொன்னதாக அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், பெரிய பாவம்டா என்ன, பெரும்பாவங்கள் இருக்குதுல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தவர் கேட்கிறார். யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரும்பாவங்கள் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் வாழக்கூடியவருக்கும், அதாவது அதுல ஒரு விஷயம், உங்களில் வாழக்கூடியவருக்கும் உங்களில் மரணித்தவருக்கும் கிபிலாவாக இருக்கக்கூடிய காபாவில் அமர்ந்து கொண்டு, மஸ்ஜிதுல் ஹராமில் அமர்ந்து கொண்டு தடுக்கப்பட்ட காரியம் செய்யக்கூடியதும் பெரும்பாவம் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாவத்தை தான் என்றாங்க. அதுல ஒண்ணு வார்த்தை எப்படி, உங்கள வாழ்ந்து கொண்டு உயிரோட இருக்கக்கூடியவங்க, உங்கள மரணிச்சவங்க, இவங்களுக்கு கிபிலாவாக இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்துகிட்டு தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வதும் பெரும்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எப்படி சொல்றாங்க, வாழக்கூடியவங்க மரணித்தவங்க. அப்ப மரணிச்சவங்களுக்கு கிபிலாவின் பக்கம் பார்க்க வைக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல அப்துல்லாஹ் இப்னு அபூ கத்தாதா, அதாவது அபூ கத்தாதாவினுடைய மகனார் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குது. ஆனா இந்த ரிவாயத்தை ஹாக்கிம்ல பைஹக்கில இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, மரண வேலை நெருங்கியதும் கிபிலாவின் பக்கம் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, எனக்கு மரண வேலை வந்துருச்சுன்னு சொன்னாக்க என்னுடைய முகத்தை நீங்க கிபிலாவின் பக்கம் திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. யார் அவங்கன்னு சொன்னாக்க, பர்ரா இப்னு மஅரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. பர்ரா இப்னு மஅரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன சொல்லிட்டு இறந்து போறாங்க, நான் இறந்து போனேன்னாக்க என்னுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. இந்த வசியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செவியிடுறாங்க, அவங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் இயற்கையினுடைய நெறிமுறைப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. தடுக்கல, என்ன தப்பு அது செய்யாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. என்ன சொன்னாங்க, அவர் இயற்கையினுடைய நெறிமுறைப்படி அவர் நடந்து கொண்டார், அதாவது சரியான முறைப்படி அவர் செயல்படுத்தினார், என்ன செய்யணுமோ அதை வசியத்தை செஞ்சுட்டு போனார் அப்படிங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அதிலிருந்து என்ன தெரிகின்றது, மரணித்தவர்களை கிபிலாவின் பக்கம் முகம் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அதனால மல்லாக்க படுக்க வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க பின்னால தலைக்கு கீழே ஏதாவது ஒரு துணியையோ எதையாவது கொடுத்து அப்படியே லைட்டா தலையை அப்படி மேல உயர்த்தி காமிக்கணும். இல்ல வலது பக்கமாக படுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி படுக்க வச்சு கிபிலாவின் பக்கம் தலையை அப்படியே லைட்டா சாய்ச்சி வைக்கணும். இது முறை சுன்னத்தான முறை. அதே மாதிரி பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், வலது பக்கமாக படிக்க வைக்க வேண்டும் என்பதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஆகியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க, நீங்க படுக்கைக்கு போகும்போது, சாதாரணமா மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க படுக்கைக்கு தூங்க போகும்போது ஒது செய்து கொள்ளுங்கள், இரவு நேரத்தில் தூங்க போகும்போது ஒது செய்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் வலது பக்கமாக திரும்பி ஒடுங்கணித்து நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள்.
வலது பக்கமாக திரும்பி வலது கையை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு ஒடுக்கணிச்சு பண்ணுங்க. இது சுன்னத்தான முறை. சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி நீங்கள் படுத்திருக்கும் பொழுது அன்றைய தினத்தில் நீங்கள் வஃபாத்தாகி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயற்கையினுடைய அடிப்படையிலே சரியான நெறிமுறைப்படி நீங்கள் மரணத்தை அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா எழுதி வைப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மௌத்தாக்களை, இறந்து போனவர்களை கிபிலாவின் பக்கம் முகத்தை பார்க்கும் வண்ணம் வைக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்ப அப்படி உள்ளவங்க உயிர் பிரிஞ்சுட்டாங்க. உயிர் பிரிஞ்ச உடனே முத செய்ய வேண்டிய விஷயம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா அப்படின்னு சொல்றோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விற்காக வேண்டியே நாம் இருக்கின்றோம், அவனின் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு வார்த்தை. இரண்டாவது, அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சோதனையில் எனக்கு உயர்ந்த கூலியை தருவாயாக. தமிழ்ல கூட சொல்லலாம். எந்த முசீபத்து வந்தாலும் சரி, இதுக்கு மட்டும் அல்ல, எந்த முசீபத்து, கஷ்டம், சிரமம் எது வந்தாலும் சரி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம். யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில உயர்ந்த கூலியை நீ தருவாயாக. வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு நீ தருவாயாக அப்படின்னு சொல்லி துஆ செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இது முஸ்லிம்ல, பைஹக்கில, அஹ்மதுல இடம்பெறுகின்றது ஒரு ஹதீஸாக. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக வந்து விட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள். என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒருவருக்கு மரணம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒருத்தருக்கு மரணம் வந்துருச்சு, அல்லது ஒருவருக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சு, மரணமோ சோதனையோ கஷ்டமோ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, நோய் நொடி ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அப்ப அவர் இந்த துஆ ஓதுறார். என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா அப்படின்னு ஓதுனாக்க அல்லாஹ் தஆலா அவருக்கு அவர் இழந்ததை விட சிறந்ததை தந்து விடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை யாரு கேட்டிருக்கா? உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் அவர்களுக்கு புரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் இவங்களுக்கு ஞாபகத்துல வருது. உடனே இந்த துஆவை ஓதுறாங்க. என்ன துஆ ஓதுறாங்க? யா அல்லாஹ் உனக்காக வேண்டியே நாங்கள் இருக்கின்றோம், உன்னின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது மாதிரி எனக்கு இந்த முசீபத்துல நல்ல நலவை தருவாயாக, நான் இழந்ததை விட சிறந்ததை தருவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஞாபகம் வந்த போது என்னுடைய கணவர் இறந்த போது நான் ஓதினேன். ஆனா ஓதும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளவு பாசம் உள்ள எனது கணவர், ரொம்ப பாசமா இருந்தாங்க. அவங்களுடைய முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் உம்மு சல்மா, அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, ரொம்ப பாசமானவங்க, இஸ்லாத்துக்காக வேண்டி பெரிய தியாகம் செஞ்சவங்க. இன்னும் தன்னுடைய மனைவி சொல்றாங்க, இவர்களை விட ஒரு அன்பான பாசமான ஒரு கணவனை நான் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையின் பிரகாரம் முதலாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த என்னுடைய கணவர் போயிட்டாரு, இதுக்கு பகரமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு என்னுடைய மனசுல ஒரு நெருடல் இருந்துச்சு. அந்த நெருடலுக்கு மத்தியில நபி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஓதுனேன். ஆனால் எனக்கு என்ன பகரம் கிடைத்தது என்று சொன்னால், எதிர்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனது கணவராக வந்து விட்டார்கள். அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல, பைஹக்கில, அஹ்மதுல இடம்பெறும். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த துஆவை ஓதுனதுனால அவங்களுடைய மனசுல உள்ள நெருடல் இருந்த போதிலும் நபி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஓதுனதுனால அல்லாஹ் என்ன கிஃப்ட் கொடுத்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவராக வந்து விட்டார்கள். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அப்படி நான் ஓதுனேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீட்டுல தோலை பதனிட்டு கொண்டேன். தோல் அந்த ஆடு மாடுகளுடைய தோலை பதனிடக்கூடிய பழக்கம் இருக்குதுல்ல, இன்னைக்கு ஃபேக்டரியில செய்யறாங்கல்ல, தோல் ஃபேக்டரியில, அந்த வேலையை அந்த காலத்துல பெண்கள் வீட்டிலேயே செய்வாங்க. செஞ்சு அந்த தோலை எடுத்து தோல் துருத்தி, அது மாதிரி தண்ணி மெத்தக்கூடிய வாளி போன்ற வஸ்துக்களே அதில் செய்து கொள்வாங்க. அப்படி உள்ள வேலையில நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. யாருன்னு கேட்கிறேன். நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். உடனே நாங்க வாங்க அப்படின்னு உள்ள சொன்னேன்.
வந்தாங்க, பாய் விரிச்சேன், தலவாணி போட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஓ உம்மு சல்மாவே, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நானே கிழவி ஆயிட்டேன், வயசாலி ஆயிடுச்சு, எனக்கு கடும் கோபம் வரும், எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, என்னை போய் வச்சு நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு மறுத்தும் நான் சொல்லி பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், நான் கோபக்காரி, ஏதாவது ஒண்ணு பேசிட்டாக்க அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வந்துருமே, நபியை பேசுனதுக்காக வேண்டி அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானே என்று சொல்லக்கூடிய பயத்தை நான் நபிகளாரின் மீது எடுத்து வைத்த போது நபி என்ன தெரியுமா சொன்னாங்க, நானும் வயசானவன், எனக்கும் புள்ள குட்டி இருக்கு, கோபப்பட்டன நான் அனுசரிச்சு போய்க்கிறேன். இவ்வளவு வார்த்தையை சொல்லி நபிகளார் என்னை திருமணத்திற்காக வேண்டி அனுமதி தந்தார்கள், என்னிடத்தில் அனுமதி கேட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எப்படி விஷயம் நம்ம நினைப்போம், இதை தவிர வேற இந்த இழப்புக்கு இடை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹு தாலா அந்த முசீபத்திலும் கூட அவனை நினைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை விட கயிறை கொடுப்பதற்கு சிறந்தவன். அதனால மனசை கட்டுப்படுத்திக்கிறணும். இறந்து போயிட்டாருன்னு புலம்பாம, இறந்து போயிட்டாலே நெஞ்சில் அடிச்சுக்கிறாம, சட்டையை கிழிச்சுக்கிறாம, கன்னத்துல அடிச்சுக்கிறாம. சில பேர் ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. என்னத்துக்கு ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, சொல்லிடுவாங்களாம் வந்தவங்க, என்ன சொல்லிடுவாங்க, அடி பாவியா போனவளை இப்படி வளர்த்து உன்னை இப்படி செஞ்சாரு, ஒரு பாசம் கூட இல்லாம அப்படியே கண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கா பாருமா, ஒரு சொட்டு தண்ணி கூட விடல, இப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இதுக்காக என்ன செய்வா, முக்கி முக்கிக்கிட்டு அழுவா. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மார்க்கத்தில் அங்கீகாரம் கிடையாது. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்யக்கூடாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தார்கள் அழுகின்றார்கள் என்ற நபிகளார் இடத்திலே சொன்ன போது நபிகளார் வந்த சஹாபியை சொன்னார்கள், அவங்க அழுகை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, மீண்டும் மீண்டும் சத்தமிட்டு கதறி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுது, என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க வாயில மண்ணள்ளி போட்டு அவங்க வாயை அடக்குங்க அப்படின்னா. நபிகளார் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செயல்பாடுகளை நாம் என்ன நினைச்சிருக்கோம், வர்றவங்க நினைச்சுக்குவாங்க, அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, பாசம் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க, சொத்துக்கு மட்டும் வந்துட்டான்னு சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம மார்க்கத்துல இல்லாத செயல்பாடுகளை சில ஆக்டிங் மாதிரி செஞ்சு காமிக்கிறோமே, இது அல்லாஹ் வெறுப்பான், அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறது இல்லை, இது அல்லாஹ் அங்கீகரிக்கிறது இல்லை, அல்லாஹ் வெறுக்கிறான். அதனால் இறந்து விட்டவர்களுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் வலியுறுத்தி காட்டுகிறது. அது மாதிரி சில விஷயங்களை இந்த இடத்துல கவனிச்சுக்கணும். நம்ம சொன்னேன், இது கிளாஸ் தான். இது என்ன கிளாஸ், மரணித்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், கஃபன் எப்படி விடணும், தஃபன் எப்படி விடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் தான். அதனால நல்லா கவனமா கேளுங்க. ஒரு பாயிண்ட் விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலும் அல்லது தப்பா விளங்கிட்டீங்கன்னாலும் ஒரு பெரிய தீமையை எடுத்து செல்கின்றீர்கள். அதனால சொல்லக்கூடிய எனக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் ஹக்கையும் சொல்வதற்கு பாக்கியத்தை தரணும். புரியக்கூடிய நீங்களும் அதை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தரணும். புரிஞ்சுங்களா? அதனால கவனமா கேட்கணும். அப்படி இறந்து போயிட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த துஆ ஓதிட்டோம். துஆ ஓதின பிறகு என்ன செய்யணும், உறுப்புகளை எல்லாம் சரியாக ஆக்கணும். கை கால்லாம் சரியா இருக்கா, ஸ்ட்ரைட்டா இருக்கா, அது மாதிரி கையை நீட்டி விட்டு அந்த வலாப்புறமாக கையை அப்படி இணைச்சு வைக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, இறந்து போயிட்டாருன்னா தொழுகையில் இருக்கிற மாதிரி நெஞ்சில தூக்கி வைங்க கையை அப்படின்னு 2 கையும் தூக்கி இப்படி வச்சிருவாங்க. சில கிராமங்கள்ல பார்க்கலாம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடாது. சுன்னத்தான முறை என்னன்னாக்க விலாபுறமாக அப்படி 2 கையையும் இணைச்சு வைக்கணும். அதே மாதிரி 2 கைகளையும் நெஞ்சின் மீது வைக்கக்கூடாது. வாய் திறக்காமல் இருக்க வாயோட சேர்த்து அப்படி தலையோட ஒரு சின்ன துணியை என்ன செய்வாங்க, கட்டுருவாங்க. இல்லாட்டி வாயை ஆண்டு, ஏன்னா அந்த பிடிமானம் விட்டு போயிடும். அந்த ஜோடு மூட்டுகள் கலண்டுருமல, கலண்ட பிறகு வாய் தானே ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துடும். அப்ப விகாரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால என்ன செய்யணும், வாயை மூடின மாதிரி அந்த துணியை போட்டு கட்டிடணும். அதே மாதிரி பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி ரசூலில்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணித்தவருடைய கண்ணை மூடணும். கண்ணு திறந்திருக்கும். அது ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அது நம்ம பின்னால பார்ப்போம். ஆக இந்த மாதிரி செய்யணும். அடுத்தபடியாக காலு 2 இப்படி பொளந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருவிரலை ஒன்றாக இணைத்து அந்த பெருவிரல்ல என்ன செய்யணும், காலினுடைய பெருவிரல்ல ஏதாவது ஒரு துணியை வச்சு அதை கட்டணும். அப்ப கால் சமமாக இருக்கும், விகாரமா இருக்காது, பார்க்கறதுக்கு மூத்து. அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி ஆடைகளை கலைந்து விட்டு ஒரே ஆடையாக போர்த்தி வைக்க வேண்டும். அவர்கள் அந்த மூட்டு போட்டிருந்த ஆடையை, ஜனாசா போட்டிருந்த ஆடையை கழட்டிட்டு ஒரே ஆடையாக வைத்து விட வேண்டும். இதுக்குதான் கசப்பு மாத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
சில ஊர்கள்ல கசப்பு மாத்துதல். இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, யாராவது இறந்து போயிட்டாருனாக்க கசப்பு மாத்துறதுக்கு அந்த ஊர்ல ஆளை கூப்பிடு, இந்த ஊர்ல ஆளை கூப்பிடு, விழால கூப்பிடு, குழி வெற்றவரை கூப்பிடு அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு வந்து தட்டி எழுப்பி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது அழகா உறவினர்களே நம்மளே செய்யலாம். இந்த செயல்பாடுகளை நம்மளே என்ன செய்யலாம், முதல்ல தண்ணி ஊற்றி முதல்ல அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அசுத்தங்களை நீக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் செஞ்சு அவங்க மேல துணியை போட்டு வைக்கிறது இந்த சாதாரணமான விஷயம். அவங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்காக லேட் பண்றது, தாமதிப்பது அல்லது பெரிய ஏற்பாட்டை செய்வது, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்கு அழகல்ல. எளிமையான மார்க்கத்தை கற்றுத்தந்த இஸ்லாம் எளிமையான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரி, கண்ணை மூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஹதீஸை நம்ம பார்க்கும்போது முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப சொன்னல அந்த துஆ ஓத சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெற்றது. அவங்களே அறிவிக்கின்றார்கள், என்னுடைய கணவர் அபூ சல்மா வஃபாத்தான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய கண்ணை மூடிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றும் பொழுது உயிர் எப்படி போகுதோ அதை பார்த்துக்கிட்டு அந்த கண் பார்வை அப்படியே அதை பார்த்து கொண்டே இருக்கும். உயிர் போறத நம்ம உயிர் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த உயிரை பார்த்து கொண்டே கண் பார்வை திறந்து விடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு. ஆகையினால உயிர் பார்க்கறது என்ன, வேற ஏதோ பெரிய குற்றம் செஞ்சுட்டாரு அதனால பார்க்கறதுக்கு ஆண்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கதை கட்டி விடக்கூடாது. அது மாதிரி சில பேர் என்ன ஜனாசா ஒரே முகம் கருத்து போச்சே, பெரிய பாவியா தெரிவார் போல இருக்கு, இதுதான் தவறான வார்த்தை. அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, எப்பா அந்த ஜனாசா எப்படி கணக்குது தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளி தெரியும், எவ்வளவு பெரிய பாவி போல இருக்கு, எப்படி கணக்குது தெரியுமா. இதெல்லாம் மக்கள் நடைமுறையில செய்யக்கூடிய தவறுகள். வார்த்தையால் ஒருவர் மீது பழி சுமத்தக்கூடிய விதம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க குர்ஆனுடைய தீர்ப்பின் பிரகாரம் 80 கசையடி கொடுக்கும். அப்படி இல்லைன்னாக்க குர்ஆனினுடைய தீர்ப்பின் பிரகாரம் 80 கசையடி கொடுக்க வேண்டும். அதல்ல அவங்க மேல நம்ம பழி சுமத்தக்கூடாது. நம்ம போய் ஏன்னா அந்த ஜனாதாவை பார்த்துட்டு வந்து அந்த முகம் கருப்பா இருந்துச்சு அதனால அவர் பெரிய பாவி நம்ம சொல்லி ஒருத்தவர் நம்பி அவர் உண்மையிலே நல்ல மனுஷனா இருந்தாருனாக்க அந்த குற்றத்தை புரிந்த தண்டனை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தவரை பார்த்துட்டு அது எப்படி திரும்ப வெயிட்டா இருக்குது, ஏப்பா சும்மா சாதாரண சொல்லு பணம் கணக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிவிட்டு அப்படி அவர் கணக்குறாரு எவ்வளவு பெரிய பாவியா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதுக்கு கேட்டவன் என்ன, ஓ உண்மையிலே பெரிய பாவி தான், அவர் அந்த கடை வச்சிருந்தாரு, இவர் இப்படி இருந்தார் அப்படின்னு அவர் மேல இல்லாத விஷயங்கள்லாம் இவனா கற்பனைக்கு தயாரிச்சு விட்டுருவான். இப்ப எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய கற்பனையை அடுத்தவர் மீது பழி சுமத்தியது அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகிடுவோம். அப்படிப்பட்ட தவறுலாம் செய்யக்கூடாது. அது மாதிரி மையத்தை துணியால் மூடுவது, ஜனாசாவை என்ன செய்வது, துணியால் மூடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் செய்தி கேள்விப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய இன்னொரு மனைவி, அதாவது ஒரு மனைவி மதீனால இருக்காங்க, இன்னொரு மனைவி வேற ஊர்ல, அது எந்த ஊர் அப்படின்னு சொன்னாக்க மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுன்ஹ் என்று சொல்லக்கூடிய இடம், சுன்ஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரண செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வர்றாங்க, எப்படி வர்றாங்க, குதிரையில வர்றாங்க. அவ இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஹச்சர் அப்படின்னு சொல்லப்படும். அது ஹச்சர்ண்டாக்க தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது குதிரைக்கும் கழுதைக்கும் இடைப்பட்ட இனம். கழுதைக்கு கத்தாண்டுருவாங்க, குதிரைக்கு கோடாண்டுருவாங்க. அப்ப ஹச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். அப்ப அந்த கழுதைக்கு குதிரைக்கும் அந்த இனமாற்றம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த பாக்குறதுக்கு கழுத மாதிரியே இருக்கும், அது ஹச்சர். அதுல வர்றாங்க, அது இன்னொரு ஹதீஸ்ல. ஆனா இந்த ஹதீஸ்ல குதிரையில் வருகின்றார்கள். வந்து இறங்கின உடனே மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. பார்த்து முடிச்சு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக எனது அறைக்குள் வந்தார்கள். யாசர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நேரா பார்த்துட்டு என் ரூமுக்கு வர்றாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளமிடப்பட்ட ஒரு போர்வையில் பார்க்கறாங்க. ஒரு அடையாளமிடப்பட்ட ஒரு போர்வை அவங்க மேல போர்த்தி இருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல யமன் நாட்டினுடைய போர்வை போர்த்தியது என்று புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப அடையாளமிடப்பட்ட ஒரு போர்வை போர்த்தி இருந்தது. நபிகளார் அந்த போர்வையை முகத்தை நீக்கினார்கள், முகத்துல கிடக்கக்கூடிய அந்த போர்வை அப்படி அகற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அப்படியே விழுந்து அழுது முத்தமிட்டார்கள். பாசம், அன்பு. புலம்ப கூடாது, புலம்பல. அது மாதிரி கபரு ஜனாசா எடுக்க விட மாட்டேன்னு சில பேர் பிடிச்சிக்கிட்டு கட்டளை பிடிச்சிக்கிட்டு அது மாதிரி ஜனாசாவை பிடிச்சிக்கிட்டு தூக்குறவங்களை கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் செய்வாங்க. இது அனுமதி கிடையாது. பாச மிகுதியால் என்ன செய்யலாம், போய் அவங்க கண்ணத்தோட கண்ணமா ஒட்டலாம், அழுகலாம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க செஞ்சது.
இதை விட மிகைப்படுத்தி அதை பிடிச்சிக்கிட்டு என் தகப்பனாரை எடுத்துட்டு போவாதீங்க, எங்க அத்தாவை எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறது, கட்டளை பிடிச்சிக்கிறது, ஜனாசாவை பிடிச்சிக்கிறது, ஒவ்வொன்று கத்துறது, எல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யவே கூடாது. பொறுமையை காப்போம். என்ன செய்ய முடியும்? திருப்பி உயிரை கொண்டு வந்துட முடியுமா? அப்படி நம்ம புலம்புறதுனால சற்று நிதானித்து பொறுமை காப்போம். அதுக்காக வேண்டி அரபியர்கள்ல சில பேர் இருப்பாங்க, இறந்து போனாக்க உடனே கால் பண்ணுவான், ஹலோ இந்த மாதிரி என் தாப்பனார் இறந்து போயிட்டாரு, வந்து எடுத்துட்டு போய் அதை அடக்கம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி உணவற்ற முறையிலும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஷரியத் எவ்வளவு அருமையா சொல்லி காமிக்கும். இறந்து போன என் தகப்பனார் தானே, என் மனைவி தானே, என் மக்கள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா இருந்தாங்க போனாங்க அப்படின்னு அப்படி தூக்கி போட்டுறக்கூடாது. சில உணர்ச்சிகளும் இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் உணர்ச்சி வரம்பு மீறிடவும் கூடாது. உணர்ச்சி வரம்பு மீறி விடவும் கூடாது. உணர்ச்சி அற்ற நிலையிலும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நேரா வந்து முகத்திரையை அகற்றி விட்டு அவர்கள் மீது முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்க அழுகுறாங்க. அதுக்கு பிறகுதான் எந்திரிச்சு போய் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குத்துபா கொடுக்கறாங்க. குத்துபா கொடுத்ததுக்கு பிறகுதான் நான் சொல்லி காமிச்சேன் அந்த ஹதீஸின் பிரகாரம், குத்துபா கொடுத்ததற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாள் கீழே விழுகின்றது. இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி என்ன செய்யணும்? அடுத்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது சொல்லி காட்டினார்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் வரம்பு மீறி நீங்கள் எந்த விஷயத்தையும் உங்களுக்கு வலியுறுத்தப்படவில்லை, நீங்க செய்யக்கூடாது, எதுவுமே ஒரு கண்ட்ரோல், ஒரு முறை, அந்த அடிப்படையில தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பார்க்கும்போது அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஜனாசாவை அடக்கும் பொழுது அதனுடைய சில விஷயங்கள் செய்யணும். அதாவது உயிர் பிரிந்ததற்கு பிறகு அவர்களை கஃனிட்டு, அவர்களுடைய தஃபன் செய்து அவர்களை கஃனிட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை உருப்படுத்தி தர வேண்டும். நேரம் வந்து அடைச்சுக்கிறது, அவங்களை எல்லாத்தையும் போட்டு அவங்களை இது பண்றது, இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடாது. இதுவும் மார்க்கம் தடுத்திருக்குது. இந்த மாதிரி செயல்பாடுகளையும் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அவர்கள் மீது முத்தமிட்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, சும்ம கால அபூபக்கரின் ஃபிதாக உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக நபியே அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரல, ஒரு மரணம் தான், அந்த மரணம் இப்பொழுது உங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற வேலைகள் செய்வதற்கு அனுமதி தந்து விட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இது என்ன செய்யுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது முத்தமிடுவதற்கு அனுமதி தரப்படுகின்றது. அதே மாதிரி மையத்தை வந்து நீண்ட நேரம் வைக்கக்கூடாது, அதிகமான நேரம் மையத்தை வைக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், முஸ்லிம் ஆரவரின் மையத்தை, ஒரு முஸ்லிமுடைய மையத்தை தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, நீண்ட நேரம் வச்சிடக்கூடாது, அதிகமான நேரம் வைக்கக்கூடாது. அவருடைய வீட்டாரில் அதிகமான நேரம் தேவையில்லாமல் ஒருவருடைய மையத்தை வீட்டில் வைப்பது தடுக்கப்பட்டுள்ளது, சரியல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதுல இடம்பெறுகிறது. ஹுசைன் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தலஹா இப்னு அல் பர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க நோய்வாய்ப்பட்டு விட்டாங்க. அவங்களுடைய மர்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்வாய் நேரத்தில் அவங்களை சந்திப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, தலஹாவுக்கு வஃபாத் வந்து விட்டது, தலஹாவுக்கு நோய்வாயில இருந்தாங்க, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க என்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை. அதாவது தலஹாவுக்கு வஃபாத் வந்துடும், அவ்வளவு பெரிய கண்டிஷன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் வஃபாத் ஆனதுக்கு பிறகு அந்த விஷயத்தை உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மாதிரி தஃபன் செய்யற வேலையை, அடக்கம் செய்யற வேலையை உடனே நீங்க முடிங்க. அது மாதிரி ஜனாசாவை அவங்க குடும்பத்தாரில் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணாதீங்க, நீங்க அதிகமான நேரம் வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதுல சொல்லி காமிக்குது. இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, பெருமைக்காக என்ன செஞ்சிருவாரு, நான் வர்றது வரைக்கும் ஜனாசா இருக்கணும், இவர் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அந்த ஜனாசாவை எடுக்கிறதுக்குள்ள இவர் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவர் மறுநாள் தான் வருவாரு, டிக்கெட் மறுநாள் தான் கிடைக்கும், அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையில. ஆனா ஊர்ல வந்து பெருமை ஏதாவது சொல்லிடுவாங்க, இந்த பாரு பெத்த பிள்ளைங்க யாருமே இல்ல அடக்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஐஸ் கட்டியில கொண்டு போய் வச்சிருவாங்க, ஃப்ரிட்ஜர்ல வச்சிருவாங்க.
இது பெரிய கொடுமை. சாதாரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஜனாசாவை எடுத்து செல்லும் பொழுது அதை உலுக்கி விடாதீர்கள், விரைவாக போங்க, ஆனா உலுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அது வேதனை அடையும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம மேல ஒரு சின்ன ஐஸ் கட்டியை வச்சா நம்ம தாங்க முடியல, பொறுக்க முடியல, துடிச்சு போயிடுறோம். ஆனா இன்னைக்கு ஐஸ் ஃப்ரிட்ஜர்ல வச்சு எப்படி நம்ம மற்ற ஐட்டங்களை, இந்த ஃப்ரோசன் ஐட்டங்களை நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மனுஷனை தூக்கி உள்ள போட்டு வச்சு பெத்ததுக்கு கடமை என்ன, என்னை பெத்துட்ட, நான் வெளிநாட்டுல இருந்து வர்ற வரைக்கும் நீ ஐஸ் பெட்டியில கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஜனாசாவிற்கு தண்டனை கொடுக்கும் வண்ணமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்குது. இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடன் விஷயத்தில் கண்டிஷனா இருக்காங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, யக்ஃபிரு லி ஷஹீதின் குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீதுடைய பாவங்கள் கூட எல்லாமே மன்னிக்கப்பட்டுருது, ஆனா கடனை தவிர அப்படின்னு சொன்னாங்க. ஷஹீத் எப்படிப்பட்ட மருத்துவா, தன்னுடைய உயிரை அல்லாஹ்வினுடைய பாதையில் அர்ப்பணம் செய்த அவர் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். கேள்வி கணக்கு இல்லாம அவருக்கு சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. இவ்வளவு பெரிய நியமத்தை அடையக்கூடிய அவரு அந்த நியமத்தை அடையாம தடுத்து இருப்பார். எதனால? அவர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காததுனால. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசா வந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க, இவர் மேல ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னா தான் தொழுவ வைப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்க கடனை முதல்ல நிறைவேற்றுங்க அப்படின்னு தொழுவை நிறுத்திடுவாங்க. அப்படி கடனை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாக்க கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராவது வரணும். யாராவது வந்து பொறுப்பை ஏற்றுக்கணும். யார சொல்லலாம், நீங்க தொழுவைங்க, நான் அந்த கடனை நிறைவேற்றேன் அப்படின்னு பொறுப்பை ஏற்றுக்கணும். இந்த நிலைமைகள் ஏற்படும். ஒண்ணு கடனை நிறைவேற்றணும் அந்த ஸ்பாட்லயே, அல்லது கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். இந்த ரெண்டையும் செய்யாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசாவையும் தொழு வச்சது. அப்ப கடனுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். கடன் கொடுப்பது ஒரு பெரிய நியாமத். ஆனா அந்த கடனை ஏமாத்திட்டு அல்லது அந்த கடனுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடை செய்யாம அலட்சியமாகவே இருந்துட்டு வசதி இருந்தும் கொடுக்காமல் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவருடைய பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால சட்டம் என்ன தெரியுமா, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் நீ சொத்து பாகம் பிரிக்கலாம் கூடாது. முதல்ல என்ன செய்யணும், சொத்துல அவருக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஆதாரபூர்வமாக அந்த கடனை நிரூபிக்கப்பட்டு அந்த கடனுக்கு ஒரு ஆதாரத்தை அவர் வைத்திருந்தாருன்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய சொத்துல முதல்ல கடனை நிறைவேற்றணும். ஒருவருடைய சொத்து எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கடன் தீராது அப்படின்னாக்க எவனுக்கு ஒரு 5 காசு கூட கொடுக்க கூடாது. முதல்ல சொத்தை பூரா கடன் அடைக்கணும். இதான் சட்டம். நீ எப்படியாவது போ, எனக்கு என்ன ஒண்ணுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி வராசத்தார்கள் சண்டை போட்டு கடன் கொடுக்காமல் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னா அவர்களையும் நரகத்தில் தள்ளிவிட்டார்கள், இவர்களும் நரகத்துக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடாது. அதனால என்ன செய்யணும், கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க முதல்ல கடனை நிறைவேற்றணும். அப்புறம் அவர் வசியத்து செஞ்சிருந்தாரு, இன்னும் உங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, அவங்களுக்கு அவ்வளவு கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வசியத்தை செஞ்சிருந்தாரு அப்படின்னாக்க சொத்தை 3 பகுதியாக போட்டு 3வது பகுதியில 2 பகுதியை வச்சுட்டு 3வது பகுதியில தான் வசியத்தை கொடுக்கணும். அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார், என் சொத்து பூரா பள்ளிவாசலுக்கு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் யாரும் இல்லாத இந்த மாதிரி, என் சொத்து பூரா இந்த மதரசாவுக்கு, இந்த எத்தீம்கானாவுக்கு, இல்ல செய்யக்கூடாது. இந்த மாதிரி அப்படி செஞ்சுட்டாருன்னா அவர் பெரிய குற்றம் செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். நீதமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வசியத்தை செஞ்சுட்டாருன்னா அவருடைய வசியத்தை பூர்த்தி செய்யப்பட மாட்டாது. ஆனா 3ல ஒரு பகுதியில அவருடைய வசியத்தை பூர்த்தி செய்யப்படும். அதற்கு பிறகுதான் வராசத்து கொடுக்கணும். வராசத்துக்கு வாரிசுதாரர்களுக்கு அப்புறம் தான் பங்கு. சரி, இப்ப இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தபடியாக என்ன, சாம்பிராணி அத்தரு போடுறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க 3 விதமான இடங்களில் மட்டும் சாம்பிராணி அத்தரு இந்த மாதிரி நறுமணங்கள் போடுவதற்கு அனுமதி இருக்கு. 3 விதமான இடங்கள், நேரங்களில். 1 மையத்து பக்கத்துல, ஏன்னா அசுத்தமான துர்வாடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மையத்து இங்க இருக்கும் பொழுது பக்கத்துல என்ன செய்யறாங்க, சாம்பிராணியோ பத்தியோ ஏதோ ஒண்ணு நறுமணத்துக்காக வேண்டி. கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, இந்த சாம்பிராணி இந்த பத்தி போடுறது அது மாதிரி இந்த நறுமணத்தை போடுவது இபாதத் என்று ஒருபோதும் நினைத்துக் கொள்ளணும், வணக்கம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஹஜ்ரத் இப்படி உள்ள பழக்கத்தை எல்லாம் இப்படி சொல்றீங்க, நான் என்ன செய்ய, ஷரியத் இப்படி சொல்லுது, அல்லாஹ் இப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க. நம்மளுடைய பணக்கம் இபாதத்தா போயிடுச்சு, அதுக்காக நம்ம இபாதத்தை ஆக்கி கொள்ள முடியுமா? இல்லங்க, அது இபாதத்து கிடையாது. அது அந்த இடத்தை வந்து ஒரு நறுமணமாக்கக்கூடியது. அதனால என்ன செய்யணும், மையத்து பக்கத்துல என்ன செய்யலாம், ஜனாசாவினுடைய பக்கத்துல சாம்பிராணி புகை போடுறது, பத்தி கொளுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி நறுமணங்களை வைக்கக்கூடியது அனுமதிக்கப்பட்டது. அடுத்தபடியாக
குளிப்பாட்டுறதுக்கு முன்பதாக அந்த பலகையில சாம்பிராணி காமிக்கலாம். குளிப்பாட்டுறதுக்கு முன்பதாக அந்த பலகையில சாம்பிராணி காமிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக கஃனிடுவதற்கு முன்பதாக அந்த துணியில அத்தர் பூசலாம். கஃனை இட்டுட்டு அதுக்கு மேல சென்ட்டை உடைச்சு ஊத்துறது, அப்படிப்பட்ட செயல்பாடுகள் மார்க்கத்தில் ஆதாரமற்ற ஒன்று. கஃனிடுவதற்கு முன்பதாக துணியின் மீது அத்தரை ஊத்தி அது மாதிரி நறுமணத்தை உண்டாக்கலாம். இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் சாம்பிராணியோ அல்லது அத்தரோ அல்லது பூவோ எதுவுமே இபாதத்தாக நினைத்து போடுவதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் அப்படி சொல்லல அந்த விஷயத்தை. சில பேர் என்ன சொல்றாங்க, ரூஹு வர்ற நேரம் அந்த ரூஹுக்கு இந்த ரூஹு நறுமணத்தோடு அப்படியே இருக்கணும், அதனால ரூஹு வர்ற நேரத்துக்காக அந்த பத்தியை கொளுத்தி வைங்க, அந்த சாம்பிராணி புகையை போடுங்க. இதெல்லாம் மார்க்கம் ஆதாரமற்ற செயல். அதெல்லாம் கிடையாது. அந்த விஷயம் உண்மை கிடையாது. அது இன்னொரு நேரத்துல ரூஹு என்ன ஆகுது, ரூஹு எங்க போகுது, ரூஹனுடைய நிலைமை என்ன, மரணித்ததற்கு பிறகு ரூஹு எப்படி இருக்கும் அப்படின்றது அது ஒரு தனி சாப்டரா நம்ம வச்சு இன்ஷா அல்லாஹ் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கக்கூடிய வகையிலே நாம் அதை கவனிப்போம். ஆனா இந்த இடத்துல ரூஹு வர்றதுக்காக வேண்டி லைட்டை கொளுத்தி வைங்க, ரூஹு வர்றதுக்காக வேண்டி பத்தியை கொளுத்தி வைங்க அப்படின்னு சொல்றோம். ரூஹு வருதோ வரலையோ அது வேற விஷயம். ஆனால் பத்தியை கொளுத்தி வைங்க, லைட்டை கொளுத்தி வைங்க அப்படின்னு வரவேற்பது இருக்கின்றதே மார்க்கத்தில் ஆதாரமற்ற ஒன்று. அதே மாதிரி ஜனாசா வீட்டுல மரணித்தவர்களுடைய வீட்டுல மாதவிடாய் பெண்கள் அவங்க இருக்கக்கூடாது. அவங்க அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல போய் உட்காரக்கூடாது. வீட்டுல இருக்கலாம், வீட்டுல எங்காவது ஒரு வாரத்துல அங்கங்க உட்கார்றது இருக்கலாம். ஆனா மையத்து பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, மாதவிடாய் பெண்கள், அது மாதிரி பெருந்துடக்கு ஜனாதா குளிப்பு கடமையான பெண்கள், அது மாதிரி நிஃபாஸ் பிள்ளை பெற்றெடுக்க அந்த தொடுக்கு உள்ள அந்த பெண்கள், நிஃபாஸ் உள்ள பெண்கள், இது மாதிரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குளிப்பு கடமையானவர்கள் அந்த மையத்து பக்கம் போகக்கூடாது, ஜனாசா பக்கம் போகக்கூடாது. ஏன்னா மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஜனாசாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து குர்ஆன் திலாவத்து செய்யக்கூடாது. தூரமாக உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் திலாவத்து செய்யலாம். மரணிக்கக்கூடிய தருவாயில் நாம் ஹதீஸை வாசித்து காண்பித்தது போன்று சூரை யாசின் ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்குது. மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திர்மிதியில இடம்பெற்றுச்சு, அபூதாவுதுல இடம்பெற்றுச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி செய்யுது. அது மாதிரி ஜனாசாவை லேட் பண்றாரு, வந்துகிட்டு இருக்காருங்க, எங்கெங்க வர்றாரு, இப்பதாங்க மெட்ராஸ் கிட்ட வர்றாரு, இப்பதாங்க ஏர்போர்ட்ல வந்துகிட்டு இருக்கிறாரு, அதுக்காக வேண்டிய ஜனாசா. அப்ப எப்போ வர்றாரோ என்னன்னு வர்றாரோ அல்லது வர்றது ஒரு வகை சாத்தியமாக இருந்தாலும் கூட வைத்திருக்கலாம். ஆனால் ஊரையே எதிர்பார்க்கும் வண்ண ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்காக வேண்டி ஒரு மனிதர் வர்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய தாமதமாக செய்வது இருக்கின்றது, அது நிச்சயமாக மார்க்கம் அங்கீகாரம் தராத ஒன்று. அதே மாதிரி என்ன செய்யணும், ஜனாசா ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல உறவுக்காரங்க எல்லாம் கூடி என்ன வேலையை யார் எப்படி செய்யறது அப்படின்னு முறைப்படுத்திக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படிதான் செஞ்சாங்க. அதாவது குளிப்பாட்டுறது யாரு, அது மாதிரி ஜனாசா தொழு வைக்கிறது யாரு, அது மாதிரி இப்படிப்பட்ட சில விஷயங்களை, அது மாதிரி செலவு என்னென்ன வகையான செலவுகள் செய்யலாம், தேவையில்லாத செலவு, அநியாயமான செலவு, வீண் விரயமான செலவு, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி தரல. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இறந்து விட்டவர்கள் அவங்க கவலையா இருப்பாங்க, அதனால உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உணவு கொடுங்க, சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க, இறந்து போனவங்க வீட்டுல ஒரு பெரிய விருந்து, அங்க ஜனாசா இருக்கும், இங்க சட்டி இறங்கும். அது மாதிரி சொல்லிடுவாங்க, சம்மதி வீட்டுல தான் விருந்து ஆக்கி போடணும். முதல்ல மாமியா வீட்டுல வந்தாக்க இப்ப மாமியா வீடு அடுத்த மௌத்துக்கு என்று ஒரு நிபந்தனை வைத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இந்த மாதிரிலாம் பழக்கங்கள் இருக்குது. இது தவறான பழக்கம். அது மாதிரி அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வர்றது இருக்கு, அதுவும் தவறான பழக்கம். சரி, அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜனாசாவுக்கு சிரமம் இல்லாம வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். இப்ப வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குது. இப்ப அது மாதிரி உள்ள சூழ்நிலைகளை தனியாக செய்யணும். அந்த வீட்டை ஜனாசாவுடைய வீடாகவும் அதே வீட்டை விருந்து வீடாகவும் ஆக்கி விடுவது அது ஒரு நல்ல செயல் அல்ல, இஸ்லாத்துக்குரிய ஒரு பண்பாடுக்குரிய ஒரு செயல் அல்ல. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மௌத்தா போனவங்க கவலையா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க போய் ஆக்கி கொடுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஆணையிட்டாங்க. அவங்களை இவங்க தான் போய் கவனிக்கணும். சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போய் கேட்கணும். அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. இது மார்க்கம் அங்கீகாரம் தரவில்லை. அதே போன்று ஒப்பாரி வைக்கிறது, சத்தம் போட்டு அழுகுறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகின்றது. கன்னத்தில் அறைந்து ஆடையை கிழித்துக் கொண்டு அறியாமை காலத்தினுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம் அப்படி செய்ய மாட்டாங்க. அறியாமை கால, அந்த அல்லாவுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, அந்த அல்லாவுக்கு கண்ணு தெரியாதா,
இப்படி என் பிள்ளையை தான் கூட்டு போகணுமா, எங்க அத்தாவை தான் மரணிக்க செய்யணுமா, அப்படி இப்படின்னு புலம்புறது இருக்க, இப்படிப்பட்ட தீய வார்த்தை, அறியாமையினுடைய வார்த்தைகளை செய்வது இருக்கின்றது. மார்க்கம் தடுத்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் அடக்கல அப்படின்னு சொன்னாக்க வாயில மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்ன ஹதீஸ், அதுவும் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது மாதிரி மரண அறிவிப்பு, இப்ப இறந்து போயிட்டார், இறந்து போனதை மரண அறிவிப்பாக செய்யலாமா? அதற்குரிய ஷரியத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் மார்க்கம் வழிமுறை சொல்லுகின்றது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் மார்க்கம் வழிமுறை சொல்லி காட்டுகின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மரண செய்தி அறிவிக்கிறது அனுமதிக்கப்பட்டது. எல்லாத்தையும் சொல்லலாம், இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, வந்து ஜனாதாவில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்றது அனுமதிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருடைய வஃபாத்தை மக்களுக்கு அறிவிக்க செய்தார்கள். நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போனப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிக்க செய்தார்கள். பிறகு தொழுக வைக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள், சஃப்பை சரி செய்தார்கள், 4 தக்பீர்களுடன் எங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அப்படின்ற ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடியதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இறந்து போயிட்டாங்கன்னா என்ன செய்யலாம், அறிவிப்பு செய்யலாம். ஆனா அறிவிப்பு செய்யக்கூடிய விதத்தை தான் மார்க்கம் கற்றுத் தருகிறது. எப்படி அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், உடனே நம்மளால என்ன செஞ்சிருவோம், இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறனால இங்க ஒண்ணும் செய்ய முடியல, நேரம் ஊரா இருந்தா என்ன செய்வோம், உடனே ஆட்டோவை கூப்பிடு, 10 ஆட்டோ, எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர் கட்டு, ஊர் பூரா என்ன செய்ய போய் சொல்லிட்டு வந்துரு. எல்லாம் ஒவ்வொரு ஸ்பீக்கரை கட்டிட்டு ஒவ்வொரு ஆட்டோ, ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு தெருவுல இவர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, போஸ்டர் அடிக்கிறது. தலைப்பு என்ன தெரியுமா, இதயம் வெடித்து விட்டது, இமயம் சரிந்து விட்டது, வருந்துகின்றோம், கண்ணீர் அஞ்சலி. யாருடைய பழக்கம் இதெல்லாம்? என்ன இதயம் வெடிச்சிருச்சு, என்ன இமயம் சரிஞ்சு போயிடுச்சு, என்ன நீ செஞ்சிட போற? இதெல்லாம் மாற்றார்களுடைய கலாச்சாரம். இஸ்லாம் என்பது ஒரு தூய்மையான வழிமுறையை காட்டி தரக்கூடியது. எப்பொழுது நாம் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் அந்நியருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் அவர்களிலிருந்தும் ஆகிவிடுவார்கள். நீ வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுன, நீ அவன மாதிரி ஆயிடுவார். மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இதெல்லாம் எப்படி, காசு இருக்குங்கிறதுக்காண்டி எது வேணாலும் செஞ்சிடலாமா, என்ன வேணாலும் பண்ணிடலாமா? பெரிய மனுஷர் தான், நல்ல மனுஷர் தான், முறை அல்லவா? ஒண்ணுக்கு இதான் ஷரியத், இதான் மார்க்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகுத்து தரவில்லை மார்க்கம். ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்திற்கு, எடுத்துக்காட்டான ஒரு மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்நியருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு என்ன அவசியம் வந்துவிட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தபடியாக குளிப்பாட்டுதல். இப்ப குளிப்பாட்டக்கூடிய அந்த செயல்பாடு, குளிப்பாட்டக்கூடிய அந்த செயல்பாடுல ஜனாசாவை குளிப்பாட்டுறது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொன்னாக்க, ஊர்ல அந்த விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லோருடைய கடமையும் நீங்கிரும். யாருமே செய்யல அப்படின்னாக்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் குற்றவாளி ஆயிடுவார். இதான் ஃபர்து கிஃபாயா சட்டம். அதே மாதிரி சலாத்துல் ஜனாசாவும் அதான். ஜனாசா தொழுகையும் ஃபர்து கிஃபாயா, கஃன் இடுவதும் ஃபர்து கிஃபாயா, குளிக்க வைப்பதும் ஃபர்து கிஃபாயா. ஏதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா போற ஒவ்வொருவருக்கும் நன்மை இருக்கின்றது. சரி, அதுக்கு தனியான சிறப்பு இருக்கின்றது, நன்மை இருக்கின்றது, இபாதத், அது நிகரற்ற நன்மை, அதில் எந்த கருத்தும் இல்லை. ஆனா யாராவது அதை செய்யணும், செய்யலைன்னாக்க எல்லோரும் குற்றவாளி ஆயிடுவாங்க. இதுதான் ஃபர்து கிஃபாயா. அது மாதிரி அதிகமான உரிமை யாருனாக்க உறவினர்களுக்கும், அது மாதிரி வராசத்துல உள்ள வாரிசுதாரர்களுக்கும் அதிகமான கடமையாச்சு. என்ன செய்யறது, குளிப்பாட்டுறது. அது மாதிரி யாரு குளிப்பாட்டுறது? இன்னைக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஒரு தரம் இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே தெரியாது, நேரா வந்துட்டு என்ன செய்வாரு, நம்ம குளிக்கிற மாதிரி நினைச்சிட்டு உள்ள அள்ளி தண்ணியை விட்டுட்டு போயிடுவாரு. அது மாதிரி குளிப்பாட்டும் போது ஒருத்தவர் குளிப்பாட்ட வைப்பாரு, ஊரே அப்படியே ஆண்டு பார்க்கும். தவறான பழக்க வழக்கங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணை ஆண் தான் குளிப்பாட்ட வேண்டும், பெண்ணை பெண் தான் குளிப்பாட்ட வேண்டும். ஆணை குளிப்பாட்டும் பொழுது பெண் பார்ப்பதோ, பெண்ணை குளிப்பாட்டும் பொழுது ஆண் நின்று பார்ப்பதோ, அல்லது தேவையற்ற இதர மனிதர்கள் நின்று வேடிக்கை பார்ப்பதோ சரியான முறை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்படியெல்லாம் அந்த வீட்டுல குளிக்க வைப்பாங்க, சுத்தி எல்லாருமே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, தண்ணி எடுப்பா, அதை எடுப்பா, வாளி எடுப்பா அப்படின்னு கிடக்கும். நம்ம ஒரு பெரிய ஏதோ என்னமோ நடக்கிறது மாதிரி. அது ஒழுக்கு கேடான செயல்பாடு.
கணவன் இறந்து போயிட்டாக்க யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் மனைவி குளிப்பாட்டலாம். மனைவி இறந்து போய்விட்டால் கணவன் குளிப்பாட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, ஆயிஷாவே நீங்க வஃபாத் ஆயிட்டீங்க, எனக்கு முதல்ல நீங்க வஃபாத் ஆயிட்டீங்கன்னாக்க உங்களை நான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை தாரகுத்னி, பைஹகி, தாரமி, இப்னு ஹிப்பான் ஆகிய கிதாபுகளில் இடம்பெற செய்திருக்கின்றார்கள். ஆகையினால அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு என்ன செய்யலாம்? ஆணுக்கு பெண்ணு, கணவன் மனைவி மட்டும் அனுமதிக்கப்பட்டவர்கள். இல்லை அப்படின்னு சொன்னாக்க குளிப்பாட்டுறதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கின்றது, முறை இருக்கின்றது. கூட்டமாக போட்டுக்கொண்டு நின்று வேடிக்கை பார்த்து அது செஞ்சு அந்த மாதிரி செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அதே மாதிரி குளிப்பாட்டும் பொழுது ஒதுவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல ஒது செய்ய வைக்கணும். ஜனாசாவுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒது செய்ய வைக்கணும். உம்மே அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபுதாவுதி, இப்னு மாஜா, நஸை ஆகிய கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. உம்மே அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார். அவங்கள நாங்க வஃபாத்தான டயத்துல அவங்களை குளிப்பாட்டணும். குளிப்பாட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றுகிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? வலதுபுறமாக ஆரம்பிங்க அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இரண்டாவது, ஒதுவிலிருந்து நீங்கள் ஒது செய்யக்கூடிய உறுப்புகளிலிருந்து நீங்கள் குளிப்பாட்டுவதை துவங்குங்கள். முதல்ல ஒது செய்யணும், அப்புறமேட்டுக்கு தண்ணியை ஊற்றி அப்புறம் குளிப்பாட்டணும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடியதை இத்தனை ஹதீஸ் அறிவிக்கிறது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜனாசாவுக்கு சடை போடுறது போடும். குளிப்பாட்டிட்டு அந்த முடியெல்லாம் ஒன்னா சுருட்டி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே வைக்கிறது, அல்லது ஒன்னா சுட்டி முறுக்கி விட்டு அப்படியே வைக்கிறது. இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்பாடு. சடை போடுறதுனா எண்ணெய் தேய்ச்சி நல்ல சோட்டி அப்படி பின்றது அதெல்லாம் கூடாது ஜனாசாவில். ஏன்னா அலங்காரம்லாம் கூடாது. இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையாக நீங்கள் தண்ணீரை ஊத்துங்க. எவ்வளவு நேரம் தேவைப்படுதோ, எவ்வளவு தண்ணி ஊத்துறதுக்கு அவசியம் இருக்குதோ அது மாதிரி நீங்க போடுங்க. ஆனா ஒற்றைப்படையாக ஊத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதே ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகின்றது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னாக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை நாங்கள் குளிப்பாட்டி கொண்டிருந்தோம். தலையில் 3 சடை, 3 பக்கமா அப்படியே முடிச்சு 3 பக்கமா முடிய பிரிச்சு முடிச்சு போட்டு தலையில நாங்க முடிய போட்டோம். முடிய முடிச்சு போட்டு வச்சோம். அடுத்தபடியாக 3, 5 அல்லது 7 அந்த மாதிரி ஒற்றைப்படையான முறையில எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாகும், ஒற்றைப்படையாகும், அதுக்கு அதிகமாகும். ஆனா எவ்வளவு நேரம் ஊத்தினாலும் ஒற்றைப்படையாக ஊத்துவதற்கு எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டார்கள் அப்படின்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு குளிப்பாட்டுறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பிலால் வேலை வருவாரு பிலால், அல்லது குளிப்பாட்டுறது ஊர்ல 2 பேர் வச்சிருப்பாங்க. அவர் வெளியூர் போயிட்டாருனாக்கா அந்த ஊரே அப்படியே பதறி போயிடும். என்ன குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல, குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல, அந்த ஊர்ல இருந்து வர சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து வர சொல்லுங்க. ஒவ்வொரு மூமின்கள் மீதும் கடமையாது, ஒரு இழிவான செயல் இல்லை. அதனுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? நீங்க நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அமலை ஒருத்தவங்க தான் செய்யணும், பிலால் வந்து தான் அந்த கஃபனை கிழிக்கணும், அந்த மாதிரி குளிப்பாற்றவர் வந்தா தான் குளிப்பாட்டணும், அது மாதிரி இவங்க வந்தா தான் அந்த செயலை செய்யணும். இல்ல, மார்க்கம் அப்படி நிர்ணயிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா குளிப்பாட்டுவதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானியில பதிவாகி இருக்கின்றது. யார் மையத்தை குளிப்பாட்டுவாரோ அவர் அன்று பிறந்த பாலகன் போன்று மன்னிக்கப்படுகின்றார். எவ்வளவு பெரிய பாலகன், சாதாரணமா கிடைக்கும்? அன்னைக்கு பிறந்த பாலகனை போன்று மன்னிக்கப்படுகின்றார் மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மையத்தை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். ஏனென்றால் ஜனாசாவை அங்கும் இங்கும் புரட்டி குளிப்பாட்டுவது இருக்கின்றதே அது உங்களுக்கு படிப்பினைக்குரிய செயலாக இருக்கும். ஜனாசா புரட்டும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? எப்படி இருந்த மனுஷன், அவரை பார்த்து ஊரே கை கட்டி நின்றுச்சு. இன்னைக்கு இவர் பலகையில படுத்து கிடக்கிறாரு, அவரை இப்படி உருட்டுறோம், இங்கிட்டு கிடக்கிறாரு, அப்படி உருட்டுறோம், அங்கிட்டு போய் கிடக்கிறாரு. நம்மளும் இப்படிதானே ஒரு நிலைமைக்கு உருவாகணும், நம்மளும் இப்படிதானே வரப்போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சரியான முறையிலே நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அது ஒரு படிப்பினையாக இருக்கும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், அதை அங்கும் இங்கும் புரட்டி போடும் பொழுது நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்.
அது மாதிரி ஆயிஷா அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டியதற்கு பிறகு கடைசியாக ஊத்தக்கூடிய தண்ணில இலந்த பழத்தில் இலந்த இலை இருக்கிற இலந்த இலை அந்த மாதிரி இலையை போட்டு நீங்கள் சூடு பண்ணி ஆற வைத்த தண்ணியை நீங்க ஊத்தலாம். அல்லது அந்த தண்ணீர்ல வந்து கற்பூரத்தை நீங்கள் போட்டு என்ன செய்யலாம், ஜனாசாவின் மீது ஊத்தலாம் அப்படின்னு அனுமதி தந்த ஹதீஸ் அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது நறுமணத்தை அந்த ஜனாசாவின் மீது தண்ணியின் வாயிலாக ஊற்ற வேண்டும். அது மாதிரி குளிப்பாட்டக்கூடியவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதத்துல இறந்து போறாங்க. கேன்சர் வருது, மற்ற நோய்வாய்கள் வருது. அவர் வாழும் காலத்துல கண்ணியமா வாழ்ந்திருப்பாரு. அவருக்கு வந்து நோயை அவங்க வீட்டுல மறைச்சு பாதுகாத்து கொத்தி ஏன் கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டிலேயே மனைவியே அதை சுத்தப்படுத்தியிருப்பாங்க. அந்த நோயை அந்த புண்ணை எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுக்காண்டி இன்னொருத்தர் வந்து குளிப்பாட்ட வேண்டிய நிலை. அப்ப அப்படி உள்ள நிலையில அவர் என்ன செய்யணும், சில கடமைகள் அவர் மீது இருக்கின்றது. யார் குளிப்பாட்டக்கூடியவர் மேல அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஜனாசாவுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா மறைச்சிடணும். அப்படி மறைத்தார் என்று சொன்னால் அவருக்கு வெற்றி. அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். ஹாக்கிமிலே இது பதிவாகி இருக்கின்றது. மௌத்தாகிவிட்ட ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டும் பொழுது அவரது குறைகளை யார் மறைக்கின்றாரோ, அவற்றை இருக்கக்கூடிய குறைகளை யார் மறைக்கிறாரோ, கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, அல்லது நோய்வாய்க்காக வேண்டி வாயில ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருச்சு, அல்லது முதுகுல பெட்புண் வந்து அது மாதிரி ஒரு பெரிய பள்ளம் விழுந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சு. இதை ஒருத்தர் குளிப்பாட்டிட்டு ஊர் புற போய் சொல்லக்கூடாது. அவரை பார்த்தியா நம்ம குளிப்பாட்டணும், அப்படியே ஊத்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆகினால சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் குளிப்பாட்டும் பொழுது இப்படிப்பட்ட குறைபாடுகளை மறைக்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா 40 முறை மன்னிக்கின்றான். ஒரு முறை 2 முறை அல்லாஹ் மன்னிக்கிறது, 40 முறை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி யாரு குழி தோண்டி அவரை தஃபன் செய்கின்றாரோ, அவரை அடக்கம் பண்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமை குடி அமர்த்திய நன்மை தருகின்றார். ஒரு முஸ்லிமுக்கு வீடு கட்டி கொடுத்து நீங்க வாழுங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி குழி தோன்றவங்களுக்கு நன்மை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், குழி வெட்டுறவனை கூப்பிடு அப்படிமா நின்றுகிட்டு, குழி வெட்டுறவனை கூப்பிடு, அவன் வெட்டலன்னா நாரி பேருங்கிறது தெரியாது, குழி வெட்டுறவனை கூப்பிடு அப்படிங்கிறது நின்றுகிட்டு அதிகாரமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஜனாசாவிற்கு குழி வெட்டி அதை அந்த ஜனாசாவை வைத்து அடக்கம் செய்கின்றானோ, ஒரு முஸ்லிமுக்கு வீடு தந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த நன்மை இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சொன்னாங்க, யார் கஃன் இடுகின்றாரோ, குழி வெட்டுறதுக்கு பிறகு அதுல கஃன் இடுறது, கஃன் துணி, அந்த மையத்துக்கு துணி அணிவிக்க, ஆடை அணிவித்தல், வெள்ளை ஆடை அணிவித்தல், அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் யார் கஃனிடக்கூடிய செயல்பாடை செய்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் சுந்துஸ் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய பட்டாடையை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்கிறார். சுந்துஸ் இஸ்தபரக்னா சுவனவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டாடை, அதை நம்ம தர்றோம் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சாதாரணமா கிடைக்குமா? இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அந்த செயல்பாடு குழி வெட்டுறது, கஃன் இடுறது, அது மாதிரி ஜனாசாவை கொண்டு போய் அடக்குறது, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வாலிபர்கள் தயாராகிட்டாங்க. ஆனா ஒரு நேரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்குள்ளதான் அதை எடுக்கணும், அவங்களுக்குள்ளதான் அது போகணும் அப்படின்னு, அதான் அறியாத்தனத்தின் காரணமா அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய விளக்கத்தை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய நன்மை, அதாவது ஜனாசா குளிப்பாட்டி அதுல இருக்கக்கூடிய குறைகளை மறைத்தால் 40 தடவை அல்லாஹ் தஆலா இவங்களை மன்னிக்கிறான். அது மாதிரி கஃன் இடுவதற்காக வேண்டி குழிய வெட்டினாக்க அவங்களுக்கு ஒரு முஸ்லிமை குடியமர்த்திய நன்மை அல்லாஹ் தஆலா தருகின்றான். அது மாதிரி கஃன் இட்டால் சுவனத்தில் இவருக்கு பட்டாடை அல்லாஹ் தஆலா தருகின்றான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பைஹக்கில இடம்பெறுகிறது. சரிங்க, இது குளிப்பாட்டக்கூடிய அந்த விதம். ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்டலாமா? அது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டவர்களுக்கு குளிப்பாட்டலாமா? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுவது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. நிர்பந்தத்துக்காக வேண்டி அப்படி அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அந்த அப்படிப்பட்ட ஜனாசாவை குளிப்பாட்டலாமா கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிப்பாட்டுறதை தடை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலத்துல போஸ்ட்மார்ட்டம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ் அப்படின்னா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹதுல ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தோட அடக்குறதுக்கு சொன்னாங்க. ரத்தத்தோட அடக்குறதுக்கு சொன்னாங்க. அதை குளிப்பாட்ட வேணா, நீங்க அந்த ஜனாசாவை குளிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு 2 காரணம்.
ஒண்ணு மறுமையில ஷஹீதாகக்கூடிய காரணத்தை சாட்சியாக அல்லாஹ் தஆலா இந்த ரத்தத்தையும் அந்த அடையாளங்களையும் ஆக்கி விடுவான். ஒண்ணு. ரெண்டாவது, குளிப்பாட்டுறது எதுக்கு? ஜனாசா சுத்தமாகணும். இப்போ போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டவர் ஷஹீதை நம்ம குளிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா ஜனாசா சுத்தமாகுமா அல்லது இன்னும் அசுத்தத்தை வெளியே கொண்டு வருமா? இன்னும் இரத்தம் கசிந்து இன்னும் துர்நாற்றம் வெளியாகி அந்த இடத்துல நோக்கம், குளிப்பாட்டக்கூடிய நோக்கம் நிறைவேறாது. அதனாலதான் என்ன செய்யறாங்க? குளிப்பாட்டக்கூடாது. யாருக்கு? ஷஹீதுகளுக்கும் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டவர்களுக்கும் குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி கஃபன் அணிவித்தல். இப்ப கஃபன் இடுறது, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீரென்று வராங்க. என்ன செய்யறாங்க? பயான் பண்றாங்க. மக்களிடத்துல நசீஹத் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கேற்ப என்ன செய்வாங்க? என்ன இப்ப நடக்கிறவங்க இப்ப என்ன ஆர்வம் குறைஞ்சு போச்சு, அதனால SMS போட வேண்டியதா இருக்கு, பேப்பர்ல போட வேண்டியதா இருக்கு, அறிவிப்பு செய்ய வேண்டியதா இருக்கு பயானுக்காக வேண்டி. அப்படி என்ன செய்யறோம்? கடைசி நேரத்துல வர்றோம், சாப்பாடு நேரத்துல வர்றோம், பல நடவடிக்கைகளை எடுத்ததுக்கு பிறகு அந்த மாதிரி செய்யறோம் இந்த காலத்துல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல என்ன அப்படின்னாக்க பயான்டாவே எப்ப அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். அதனால எப்ப எல்லாம் சூழ்நிலை ஏற்படுமோ அப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறிடுவாங்க, உடனே மக்கள் கூடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு நாள் பயான் திடீர்னு செய்யறாங்க. அப்ப செய்யும் பொழுது சொன்னார்கள், ஒரு சஹாபிக்கு நம்ம பற்றாக்குறையாக கஃனிட்டோம், துணி இல்லாததன் காரணத்தினால இழுத்துக்க பறிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பற்றாக்குறையாக நாம் கஃனிட்டோம். ரெண்டாவது, இரவுல உங்க நம்ம தஃபன் செய்தோம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லி காண்பிச்சு சொன்னாங்க, நிர்பந்தத்தை தவிர இரவில் யாரையும் நீங்கள் தாமதிக்க கூடாது. நிர்பந்தமா இருந்துச்சுனாக்க இரவு நேரத்துல நீங்க தஃபனிடலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யக்கூடாது? வேணும்னே லேட் பண்ணிட்டு இஷாவிற்கு பிறகு இரவு 10 மணிக்கு ஜனாசா அடக்கம் செய்யப்படும், இந்த மாதிரி தவறான செயல்பாடுகளை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. நம்ம செய்யறோம்ல, அறிவிப்பு செய்யறோம்ல, அதை சொல்லல, அந்த வார்த்தையை சொல்லல, அறிவிப்பு செஞ்சு அதெல்லாம். பட் என்ன சொன்னாங்க? இரவு நேரத்து வரைக்கும் நீங்க தாமதிக்காதீங்க ஜனாசாவை, இரவு நேரத்தில் நீங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்யாதீர்கள் அப்படின்னு கண்டித்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களின் சகோதரர்களுக்கு நீங்கள் அழகிய முறையில் கஃனிட செய்யுங்கள், அவர்களுக்கு அழகிய முறையில் கஃனிட்டு அவர்களை நீங்கள் தஃனிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி கஃன் துணி எப்படி ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்ற அந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல கஃனுடைய துணியெல்லாம் எப்படி இருக்கும், எந்த அளவு, அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள். அது மாதிரி கஃனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது வெள்ளை ஆடையே சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவூது, திர்மிதி, இப்னு மாஜா, பைஹகி, அஹ்மது ஆகிய கிதாபுகளில் இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஆடைகளில் நீங்கள் வெள்ளை ஆடைகளை நீங்க அணிங்க. நிறைய ஆடை இருக்குது, ஆனா நீங்க விரும்பி எதை அணியணும்? எல்லாமே அணியலாம், தப்பு இல்லை. ஆனா சிவப்பு நிற ஆடைகள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. சிவப்பு நிற ஆடைகள் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, விருப்பமானது ஆடை அல்ல. ஆனால் இருக்கக்கூடிய ஆடைகளில் வெள்ளை ஆடையை உடுத்துவது சிறந்தது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். அதுதான் சிறந்தது சொல்லிட்டு அதே ஹதீஸுடைய தொடர்ல சொல்றாங்க, உங்களில் மரணித்து விட்டவர்களுக்கு நீங்கள் வெள்ளை ஆடையில் கஃனிடுங்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவூது, திர்மிதி, இப்னு மாஜா, பைஹகி, அஹ்மது ஆகிய கிதாபுகளில் இடம்பெறுகிறது. அது மாதிரி எங்க அப்பா பெரிய பணக்காரர், காலம் பூரா சம்பாதிச்சாரு, ஆனா எடுத்துட்டு போகும்போது எதுவுமே விட்டுட்டு போல, நிறைய விட்டுட்டு போயிட்டாரு. எதுவுமே எடுத்துட்டு போல, நிறைய விட்டுட்டு போயிட்டாரு. அங்க கம்பெனி ஓடுது, இங்க ஃபேக்டரி ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது. அதனால நான் என்ன செய்யறேன்? பட்டாடையை கொண்டு வந்து கஃன்ல விடலாமா? அது கூட நான் செய்யலண்டா என்ன? அதுல ஒரு 2 கிலோ தங்கத்துல ஏதாவது ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து விடலாமா? அது கூட செய்யலண்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனை இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து விட்டார்கள். விலை உயர்ந்த ஆடை எதுவாக இருந்தாலும் நீங்க அதை அனுபவிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அபூதாவூதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நீங்கள் விலை உயர்ந்த ஆடையை உங்களுடைய மௌத்தாக்களுக்கு நீங்கள் அனுபவிக்காதீர்கள், மிக விரைவில் அது பிடுங்கப்படும். நீங்க நல்லா எவ்வளவு ட்ரெஸ் அப்படியே உங்களுக்கு போத்தி விட்டாலும் சரி, கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே அந்த ஆடை என்ன செய்யும்? உருவப்படும். மிக விரைவில் அது எடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஆடை எதுக்கு இவ்வளவு பெரிய காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அது மாதிரி ஒருத்தவற்ற நிர்பந்தம், அதனால கலர் ஆடை தான் இருக்குது, நிர்பந்தத்தினால கலர் ஆடை இருக்கின்றது. அப்ப அந்த கலர் ஆடையை அணிவதற்கு அனுமதி இருக்கு, வேற ஆடை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா சரி. இதுல சில சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க,
கஃனை அனுபவிப்பது, கஃன் ஆடை ஜனாசாக்கு போட்டு விடுவது ஃபர்தே கிஃபாயாவாகும். கஃன் ஆடையை ஜனாசாவிற்கு அணிவிப்பது ஃபர்தே கிஃபாயாவாகும். இரண்டாவது, கஃனுடைய செலவு, கஃன் இடுறோம்ல ஜனாசாவுக்கு, அதனுடைய செலவை மையத்தினுடைய சொத்திலிருந்து தான் முதல்ல செய்யணும். மையத்திட்ட சொத்து இல்லை அப்படின்னு சொன்னாதான் யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு அனுமதி தரலாம், அல்லது மையத்திட்ட சொத்து இருக்கும்போது கூட விரும்பியவர்களுக்கு அனுமதி தரலாம். ஆனால் சொத்து இல்லாதவர்களுக்கு அவங்களுடைய உரிமைக்காரர்கள் யாராவது அவங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, வாரிசுதாரர்கள் அவங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஊர்ல இருக்கக்கூடிய பைத்துல் மால்ல இருந்து அந்த மையத்திற்கு, சரி பைத்துல் மால் எங்க ஊர்ல வைக்கலங்க, நாங்க அவ்வளவு பெரிய சோம்பேறிங்க, எங்க ஊர்ல பைத்துல் மால்லாம் இல்ல, நாங்க சுயநலக்காரங்க, நாங்க மட்டும் வாழ்ந்தா போதுன்னு இருக்குங்க அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி ஏதாவது, ஏன்னா நல்ல செயல் இல்லாம இருக்கக்கூடாதுல்ல, நல்ல செயல் இல்லாம இருக்கக்கூடாதுல்ல, அப்படி ஏதாவது ஒரு ஊர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் என்ன செய்யணும், அந்த மையத்துக்கு கஃன் ஆடைகளை வாங்கி கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது. அப்படி நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஜனாசா தூக்கி போறது, இப்ப கஃன் இட்டாச்சு, அதற்கு பிறகு ஜனாசா தூக்கி செல்வது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜனாசாவை பெட்டியில் வைத்து, ஜனாசாவை பெட்டியில வச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன, சில ஊர்ல மஞ்சு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாசா வைக்கிறதுக்குன்னே செஞ்சிருப்பாங்க. சில ஊர்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, ஜனாசா சந்தூக்கு பெட்டி அப்படின்னு இருக்கும், அதுலயே ஜனாசா வச்சு அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஜனாசா வச்சதுக்கு பிறகு அந்த மூங்கி, அந்த மற்ற வஸ்துக்கள், அந்த கீட்டு இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு அது மாதிரி மூடுவாங்க. சில ஊர்ல சந்தூக்கு பெட்டின்னு வச்சு அந்த பெட்டியோட, அந்த மஞ்சு பெட்டியோட உள்ள வச்சு ஜனாசா மூடுவாங்க. எந்த வகையாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டது. ஏன் அப்படி டைரக்டா ஏன் அள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, அது கண்ணியப்படுத்தப்படணும். இப்ப ஆடு மாடு செத்துருச்சு, நாய் செத்துருச்சுன்னா தான் என்ன செய்வோம், பள்ளத்துல தள்ளி விட்டு உடனே மண்ணை கொண்டு வந்து கொட்டுவோம். ஆனா மனுஷன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன், அவனை கண்ணியப்படுத்தணும். இப்ப அதனால என்ன செய்வோம், ஜனாசா கொண்டு போய் வச்ச உடனே நேரா கொண்டு போய் மண்ணை கொட்டக்கூடாது, அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு போட்டு அதுக்கு பிறகு மண்ணை கொட்டணும். இது கண்ணியத்திற்காக வேண்டிய ஒரு செயல். இப்ப இந்த மாதிரி செயலை செய்வதற்கு அனுமதி தந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசா பெட்டியில் வைக்கப்பட்டு அதை ஆண்கள் தங்களுடைய தோளில் சுமந்து செல்லும் போது அமலே சாலிஹுடைய ஜனாசா, நல்ல அமல் செய்த ஜனாசாவாக இருந்துச்சு, பெட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க. மக்கள்லாம் ஆண்கள்லாம் தோல்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க, பெட்டியில வச்சு தூக்கிட்டு போகும்போது நல்ல ஜனாசாவா இருந்துச்சு, நல்ல மனுஷனா இருந்தாரு, நல்ல அமல்கள் செய்தவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஜனாசா என்ன தெரியுமா சொல்லும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க கபரஸ்தானுக்கு, விரைவாக என்னை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் தீய ஜனாசாவாக இருந்துச்சு, கெட்ட மனுஷரா இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, கை சேதமே, என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை அங்கெல்லாம் கொண்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி அது கூச்சலிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மனுஷனை தவிர மீதி எல்லா விலங்குகளுக்கும் இது கேட்கும், ஜின்னாத்துகளுக்கு, கால்நடைகளுக்கு, எல்லாமே இந்த வார்த்தையை கேட்கும். மனுஷன் மட்டும் கேட்டுட்டானா என்ன ஆகும், எப்படி இந்த மாதிரி நிலைமையா அப்படின்னு எந்த ஜனாசாவையும் அடக்க மாட்டான், அடக்கவும் போக மாட்டான், கபரஸ்தான் பக்கமே போக மாட்டான், நல்ல காலத்திலே போக மாட்டான், பேய் பிடிச்சுக்கிறோம் பிசாசு பிடிச்சுக்கிறோம். அப்புறம் அடக்கிறதுக்கு எப்படி போக மாட்டான். அதனாலதான் சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட சப்தங்களை யாரு கேட்பா, ஜின்கள் கேட்கும், கால்நடைகள் கேட்கும். மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா மறைச்சிருவான். ஏன், ஜின்னுடைய படைப்பே ஒரு வியக்கத்தக்க ஒரு படைப்பு, அது அதனுடைய செயல்பாடுகள்லாம் வியக்கத்தக்க ஒரு செயல்பாடு. அது செய்யக்கூடிய அத்தனை சேட்டை இங்க வச்சு மனுஷன் முன்னால செய்ய அப்படின்னா மனுஷன் எவனும் வாழ மாட்டான் உலகத்துல. அதனாலதான் இந்த உலகம் படைப்பது, இந்த உலகத்தில் மனிதன் வருவதற்கு முன்பதாக ஜின்கள் ஆண்டு கொண்டிருந்தது. எப்பொழுது மனிதன் வந்து விட்டானோ அல்லாஹ் தஆலா ஜின்கள்லாம் காடுகரைக்கு போன்னு ஒதுக்கி விட்டுட்டான். ஏன், அந்த அது விசித்திரமான படைப்பு. திடீர்னு என்ன யானை மாதிரியும் உருவெடுக்கும், திடீர்னு எறும்பு மாதிரியும் உருவெடுக்கும், எல்லா விதமான சேட்டையும் அது செய்யும். ஆனா எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் தான். அதுக்குன்னு எல்லா சக்தியும் அதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் விரும்பினால் அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் அதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்து இருக்கின்றான். ஆக இந்த சப்தத்தை யாரு, இவங்களை தவிர வேற யாரும் கேட்க மாட்டாங்க. மனுஷன் கேட்டானாக்க மனுஷன் போக மாட்டான், மனுஷன் அதிர்ந்து போயிடுவான் அப்படின்னு சொன்ன ஹதீஸை அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடியதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி
ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது ஊரு கதை பேசிட்டு போக கூடாது, விரைவா தூக்கிட்டு போகணும். பின்னால என்ன செய்வாரு, ஊரு கதையெல்லாம் பேசுவாரு. அப்பதான் அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது, ஊர்ல நல்லா இருக்காங்களா, வியாபாரம் எப்படி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அவர் இறந்து போனவர் இப்படி செஞ்சாரு, என்கிட்ட இப்பதான் சொன்னாரு, நான் நேற்று நைட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், காப்பி குடிச்சிருந்தோம். இதெல்லாம் தனியா பேசணும், அனுமதிக்கப்பட்டது. நல்ல வார்த்தைகளை பேசுவது அனுமதிக்கப்பட்டது. ஆனா இவர் என்ன செய்வாரு, ஜனாசா போய்கொண்டு இருக்கின்றது, அதை வைத்து படிப்பினை பெற வேண்டிய இவரு நாளைக்கு நம்ம செத்து போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்காண்டி ஊரு கதையெல்லாம் அளந்துகிட்டு போறது. அந்த கதை எது வரைக்கும் நிக்காது, ஜனாசா கொண்டு போய் அடக்கும் போது அங்க அடக்கிட்டு இருப்பாங்க, இவர் கபரஸ்தான்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு கூட்டம் கூட்டமா. நிறைய ஊர்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமது மார்க்கம், இதெல்லாம் நமது வழி. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த விதம் இதல்ல, நம்ம இப்படி செய்யக்கூடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஜனாசாவை விரைவா தூக்கிட்டு போங்க, சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. நல்ல ஜனாசாவை நீங்க அப்படி தூக்கிட்டு போகும்போது நல்ல மனுஷரா இருந்தாக்க நலவின் பக்கம் நீங்கள் அவரை விரைவாக அழைத்து செல்கின்றீர்கள். நலவின் பக்கம் நல்லது சீக்கிரமா செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு நல்ல செயல் இருக்கு, தர்மம் கொடு அப்படின்னாக்க உள்ளத்துல எண்ணம் வந்துருச்சு, சரி நம்ம தர்மம் கொடுக்கணும், சரி கொடுப்போம் 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 இருக்கணும். உடனே அந்த உள்ளத்துல என்ன வந்து உடனே என்ன செஞ்சிடணும், டக்குன்னு தூக்கி தர்மம் செஞ்சிடணும். இல்ல அப்படின்னு சொன்னாக்க அடுத்து ஒரு நேரம் வரும் பொழுது அவன் ஆஹா இதை கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், அதாயிடுவோம் இதாயிடுவோம் நினைச்சானாக்கா வாழ்நாள் பூரா அவன் கஞ்சனாவே போயிடுவான். ஆகினால நல்ல செயல் எப்ப செய்யணும்னு உள்ள தூண்டிருச்சோ உடனே செஞ்சிடணும். தீயது செய்யணும்னு தூண்டிட்டா உடனே நம்ம எப்படி செஞ்சிடும், சைத்தானுடைய தூண்டுதல்ல. அதுக்கு நம்ம அடக்கி வச்சுக்கணும், இதை நம்ம செயல்படுத்தணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஜனாசாவை எடுத்து செல்லும் பொழுது அது நல்ல மனிதனாக இருந்தால் நீங்கள் நலவின் பக்கம் விரைவாக கூட்டி செல்லுங்கள். அப்ப நமக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியுன்றலாம் இல்ல, கொண்டு போகும்போது சீக்கிரம் கொண்டு போயிருக்க. சரி, இன்னொன்னு, தீய மனிதராக இருந்தால் நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, உங்களுடைய தோளின் மீது தீமையை சுமந்து இருக்கின்றீர்கள். தீமையை சுமந்து இருக்கலாமா, சீக்கிரம் தானே இறக்கி வச்சிடணும். அதனால சீக்கிரம் கொண்டு போய் நீங்க அடக்கி வச்சிருங்க, இறக்கி வச்சிருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், திர்மிதி, நஸஈ, அபூ தாவூத், இப்னு மாஜா ஆகிய கிதாபுகளில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க, நபியே தூக்கிட்டு போறாங்க. யார, சாத் இப்னு முஆத். அவங்களுக்கு தனி பெரும் சிறப்பு இருக்குது. நான் கூட பல தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன சிறப்புக்குரியவங்க, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சவங்க, அவங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டான். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரண செய்தி கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையா அங்க இருந்து எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சு என்ன செய்யறாங்க, அவங்க அந்த ஜனாசாவை அடக்கிறதுக்காண்டி கொண்டு போறாங்க. அப்ப தூக்கிட்டு போகும் பொழுது சொல்றாங்க சஹாபி ராஃபி ரலியல்லாஹு தஆலா, எங்களுடைய செருப்பு வார் அருந்து விடும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவா போறாங்க. இப்ப இதுக்கு நமக்கு வழிமுறை போட்டு குலுக்கிட்டு போக கூடாது. முன்னால மாத்துவா பின்னால மாத்துவா, முன்னால 2 கட்டையானவரை விட்டுருவாரு, பின்னால 2 உயரமான ஒரு ஜனாசா இப்படி போகும், அல்லது வயசானவரை விட்டுருவாரு, அப்படி அப்படியே தடுமாறும். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சரியான முறையில கவனிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி முறையா விரைவாகவும் போகணும். அதே நேரத்துல குளிக்கிறவும் கூடாது. இது ஜனாதா கொண்டு போகக்கூடிய முறை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவா போனாங்க. எந்த அளவுக்கு விரைவாக போனார்கள் என்று சொன்னால், எங்களுடைய செருப்பு வார அறுந்துவிடும் அளவுக்கு விரைவாக சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி சென்றார்கள் அப்படின்ற ஹதீஸை அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடியதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபாகிய தாரிக் அப்படின்ற கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின ஹதீஸ் கிதாபு புகாரி ஹதீஸ் மட்டும் தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சஹீஹான ஹதீஸ்களை கொண்ட இன்னும் எத்தனையோ கிதாபுகள், ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட கிதாபுகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப அந்த கிதாபுல அது பதிவாகி இருக்கின்றது. ஆகையினால நடந்து செல்லக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிக்க வேண்டும். அது மாதிரி நடந்து போகக்கூடிய நடந்து போகக்கூடியவங்க என்ன செய்யலாம், ஜனாசாவுக்கு முன்னாலேயும் போகலாம், பின்னாலேயும் போகலாம், வலது புறமாகவும் போகலாம், இடது புறமாகவும் போகலாம், ஜனாசாவை சூழ்ந்தும் போகலாம், எப்படியும் போகலாம். ஜனாசாவுல நடந்து போறவங்க, ஜனாசா தூக்கிட்டு நடந்து போறவங்க. சில பேர் முன்னாலே போகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்ற. ஆனால் வாகனத்தில் வரக்கூடிய இயலாதவங்க வாகனத்துல வர்றாங்க, அப்ப அவங்க முதல்ல போயிடக்கூடாது. ஜனாசா தூக்கிட்டு போறக்கூடிய அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட அந்த நன்மைக்கு இல்லாம போயிடும். அதனால போக விட்டு பின்னாலேயே வரணும். யார் வாகனத்துல வரக்கூடியவங்க, ஜனாசாவை வாகனத்துல வரக்கூடியவங்க பின்னாலேயே வரணும்.
இது சிங்கப்பூருக்கு ஒத்து வராது. ஏன்னா ஜனாதா ஒரு இடத்துல இருக்கு, நம்ம ஒரு இடத்துல, கபரஸ்தான் ஒரு இடத்துல இருக்கு, நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போனாக்க உடனே 3 பஸ்ஸுக்கு புக் பண்ணுவோம். யாரு போறா, எங்க போறாங்க, எப்படி ஜனாதா அடக்கம் பண்ணிச்சு, எங்க முடிஞ்சுன்னு வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது, வேலை முடிஞ்சு வருவாங்க. அப்படி நமக்கு சூழ்நிலை அந்த மாதிரி. சரி, நம்ம என்ன செய்யணும், நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு சில வழிமுறைகள், இதுலேயும் ஹிக்குமத்தா எப்படியெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவா. அப்ப இந்த மாதிரி ஆக சில இடங்கள்ல நிர்பந்தமான முறையில ஜனாசாவை என்ன செய்யணும், வாகனத்துல வச்சு தூக்கிட்டு போறது, தூரமா இருக்குது அல்லது ஊருக்கு வெளியே இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாகனத்துல வச்சு தூக்கிட்டு போறதுக்கு ஜனாசாவை எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயம். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை ஆணையிட்டார்கள். 7 விஷயம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. 7 விஷயத்தை எங்களுக்கு தடுத்தார்கள். 7 விஷயம் செய்யாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க. அப்ப முதலாவது தடுத்த ஏவிய விஷயம், 7 விஷயத்தை ஆணையிட்டார்கள். 1, ஜனாசாவை பின்தொடர்வது. பெரிய நன்மை இருக்கு, அதை செய்யுங்க, முஸ்லிம்கள் மீது கடமை அப்படின்னு பல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப புகாரில வரக்கூடிய, முஸ்லிம்ல வரக்கூடிய பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஜனாசாவை பின்தொடர வேண்டும். அது மாதிரி இஆதத்துல் மரீத், அதாவது நோயாளியை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். இது நிறைய பேர்த்திட்ட பழக்கமே இருக்காது. அவர் ஆஸ்பத்திரியில இருந்தாரா, அது வரைக்கும் அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கும், வியாபாரம்லாம் இருக்கும், எல்லாம் தொடர்பெல்லாம் இருக்கும். ஆஸ்பத்திரியில இருந்தாரா, தெரியவே தெரியாத எனக்கு, இறந்து போன பிறகுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இது முஸ்லிம்களுடைய பண்பல்ல. எப்ப நம்ம கேள்விப்பட்டுட்டோமோ சில சிரமங்களுக்கு மத்தியில் அந்த விஷயத்தை நம்ம அந்த கடமையை நிறைவேற்றணும், போயிடணும், அதான் கடமை. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அவருக்கு எந்த வகையில் உபகாரம் செய்தோம் என்று நாம் நிரூபிக்க முடியும். ஒன்று நன்மை இருக்குது, 2வது அந்த குடும்பத்தார்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்துவது மூமின்கள் மீது கடமை அல்லவா. அப்ப என்ன செய்யணும், ஜனாசாவை பின்தொடர்ந்து செய்யணும், பின்தொடரணும். அது மாதிரி நோயாளியை நலன் விசாரிக்க வேண்டும். அதே மாதிரி யாராவது விருந்துக்கு அழைப்பு கொடுத்தா ஏற்றுக்கணும். இதுல நம்ம யாரும் மறுப்பு சொல்லிட மாட்டோம், இதுல யாரும் அப்செக்ஷனே கிடையாது. சரி, ஓகே, எப்ப அப்படின்னு தான் நல்லா கேட்போம். ஆக இதுவும் சுன்னத்து தான், தப்பு இல்லை, இதுவும் சுன்னத்து தான், செஞ்சுக்கிறது. அடுத்தபடியாக 4வதாக அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யணும். அவனை தானே அவன் அடைச்சான், அவனு தானே அவனுக்கு துரோகம் செஞ்சான், அவன் தானே அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு எனக்கு என்னான்னு இருந்துடக்கூடாது. அவனை போய் ஆறுதல் பண்ணி, உனக்கு என்னப்பா நடந்துச்சு, சரி இந்த இதுக்கு உள்ள சஜஷன் இப்படி எடுத்துக்க, அதனுடைய சொல்யூஷன் அது வகை சொல்லி தரணும், அவருக்கு அந்த முறையை சொல்லி தரணும், அவருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும். அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் உனக்கு உயர்ந்த கூலி தருவான், அப்படி செய்வான், இந்த மாதிரி வார்த்தைகள், இது சுன்னத்தான விஷயம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். அடுத்தபடியாக சத்தியம் செய்ததை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏதாவது ஒரு வாக்குறுதியோ அல்லது சத்தியமோ நீங்க செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு நான் சத்தியமா செஞ்சு தரேன் அப்படின்னு சத்தியம் செய்ததை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றாததுக்கு என்னென்ன கூலி கிடக்கு, என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத குர்ஆன்லேயே வன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. இது 6வதாக. 5வதாக, 6வதாக யாராவது சலாம் சொன்னா பதில் சொல்லணும். சலாம் சொல்லணும். 2வது சலாம் சொன்னா பதில் சொல்றது வாஜிபுங்க, சலாம் சொல்றது சுன்னத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது சுன்னத்து. இன்னைக்கு நம்பால என்ன செய்வோம், பார்ப்பான், டிப்டாப்பா இருக்கிறான், சரி சலாம் சொல்லலாம், இவன் ஒரு மாதிரியா இருக்கிறானே பாக்குறதுக்கு, நம்மளுடைய கண்ணியம் என்ன ஆயிடுது, இவன்கிட்ட போய் சலாம் சொல்ற, அதெல்லாம் பார்க்க சொல்லல மார்க்கம். அவன்கிட்ட காசு இருக்கா, அவன்கிட்ட பணம் இருக்கா, அவன்கிட்ட வீடு இருக்கா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்க இருக்கிறான், அவன் படிச்சிருக்கானா, படிக்காதவனா இருக்கானா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கானா, கோட் ஷூட் போட்டிருக்கானா, இதெல்லாம் மார்க்கம் பார்க்க சொல்லிச்சு. அப்ப உனக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும். அப்ப நம்ம முஸ்லிம்கள் என்ன, இதெல்லாம் அல்ல, முஸ்லிம் என்றால் போதும், அது ஒண்ணு போதும்பா சலாம் சொல்றதுக்கு, நன்மையை நீ ஈட்டி கொண்டு போவேன். ஒருவேளை அவர் துஆவை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஏழையாக இருந்தார் என்று சொன்னார், உன்னின் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அழைக்க உன்னின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு துஆ செய்யும் பொழுது அது ஆமீன் என்று சொல்லப்பட்டால் உனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட், வேற எங்கேயும் நீ பார்க்க முடியாது. உன் பிசினஸ்ல நீ சாந்தியும் சமாதானத்தை பார்க்க முடியாது, உன்னுடைய தொழில்துறையில நீ பார்க்க முடியாது, உன்னுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நீ பார்க்க முடியாது, எதுலையுமே பார்க்க முடியாது சாந்தியும் சமாதானத்தையும். ஒரு ஏழையினுடைய துஆவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சா பணக்காரனா இருந்தா, பரீட்சைப்பட்டிருந்தா, அவன் ஏற்கனவே ஏதாவது உபகாரம் செஞ்சிருந்தா, இதெல்லாம் அழகல்ல, முறைகள்ல, இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட செயல், மாற்றாருடைய செயல்பாடுகள். அதனால சலாம் சொல்றது அது எல்லாத்துக்குமே சொல்லுங்க. சலாம் சொல்லிட்டாருனாக்க தலையை எப்படி ஆட்டுறது, கையை எப்படி தூக்குறது அப்படியெல்லாம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு தெளிவான வார்த்தையா,
அது மாதிரி பதில் சொல்றவனும் இப்படின்னு ஆட்டக்கூடாது. ஆடுமாடா வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களின் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாகட்டுமாக. அருமையான வார்த்தையை சொல்லுங்களேன். வேற எந்த சலாத்துக்கு ஈடு எது இருக்குது? வேற எந்த மொழியிலையும் நன்றி தெரிவித்தலை நீங்க பாருங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். இப்ப இதெல்லாம் என்ன? காலையில மட்டும் உனக்கு நல்லா இரு, மாலையில எப்படி எனக்கு தெரியாது. மதியம் மட்டும் நல்லா இரு, காலையில எப்படி இருந்தேன்னு தெரியாது, நைட்டு எப்படி இருப்பேன்னு தெரியாது. நைட்டு மட்டும் நல்லா தூங்கு, விடிஞ்சா உங்க எது என்ன ஆகும்னு தெரியாது. இது மாதிரி. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை அனுதினமும் உன்னின் மீது அல்லாஹ்வுடைய கிருபை இருந்து கொண்டே இருக்கட்டும். எவ்வளவு அழகான வார்த்தை. யாருக்குங்க கிடைச்சிச்சு? மூமின்களுக்கு தானே அல்லாஹ் தந்தான் கிஃப்டா. சொல்றதுக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? சொன்னாக்க அவர் திருப்பி சொல்லுவார்ல. சொல்லும் போது அந்த மக்பூல் ஆட்சி கபூல் செய்யப்பட்டது என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டை, நியமத்தினுடைய உச்சக்கட்டத்தை அடையலாம் அல்லவா? எவ்வளவு பெரிய அருமையான வழிமுறை. ஆகினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறாவதாக சலாம் சொல்ல சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்ல சொன்னாங்க. ஏழாவதாக தும்பியவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவருக்கு இரஹ்மக்கல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. நீ யாராவது தும்புறாரு, தும்புனவர் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் இல்லை. ஆனா பதில் சொன்னவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பிறகு இரஹ்மக்கல்லாஹ் சொல்லணும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியாங்க. சரி, ஏவுன விஷயம் இது. தடுத்தது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவார். ஆசையா இருந்துச்சு, வெள்ளியில நான் டீ குடிச்சேன், இன்னைக்கு வெள்ளியில ஜூஸ் குடிச்சேன், பெருமையா சொல்லுவார். அப்புறம் சொர்க்கத்துல கிடைக்காம போயிடும். வெள்ளி அதிகமா விரும்பக்கூடாது. வெள்ளிய தங்கங்களை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? பெண்கள் ஆண்கள் எல்லாமே குடும்பத்துல ஆண்களுக்கு தானே ஹராமா. அதனால பெண்கள் வெள்ளி பாத்திரத்தை வச்சுக்கலாம். எம்மா வீட்டுல எனக்கு சீதனமா கொடுத்தது எப்போதுமே நான் அதுலதான் சாப்பிடுவேன் அப்படின்னு உட்காந்தாக்க சொர்க்கத்துல கிடைக்காது. அதனால என்ன செய்யக்கூடாது? வெள்ளி பாத்திரத்தை ஆணும் பெண்ணும் சரி அனுபவிக்க கூடாது. ஆண்கள் தங்க மோதிரம் அனுமதிக்க கூடாது. தங்க மோதிரம் எந்த தங்கத்துல சைனோ அதோ இதோ. கல்யாணத்துல மாப்பிள்ள ஜம்முன்னு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் நரகத்துல அல்லாஹ்தாலா பாம்பை சுத்துவான். அந்த சைனை கழட்டி விட்டு நரகத்துல பாம்பை சுத்துவான். இவ என்ன செய்யக்கூடாது? அதை முதல்ல கலட்டி இருக்கும். சுண்ணத்தை நிறைவேற்றும் போது ஒரு ஹராம் எதுக்கு? சுண்ணத்தை நிறைவேற்றும் போது ஹதீஸில் தடுக்கப்பட்ட, நபிகளாரினால் தடுக்கப்பட்ட, வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு ஹராம் எதற்கு? அது மாதிரி மணமகன் ஒருபோது என்ன செய்ய, எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல, அனுபவிக்கலாம். ஆனா வரைமுறைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் இருப்பதினால் ஹலாலாக்கப்பட்ட முறையில் அனுமதிக்க வேண்டும். அதனால மருதாணி போட்டுறது ஆண்கள் அனுமதி இல்லை. பெண்களுக்கு மட்டும்தான் மருதாணி அனுமதி. அதுவும் இந்த கெமிக்கல் கலந்ததெல்லாம் போட்டுறாதீங்கம்மா. நல்ல நேச்சுரலா உள்ள மருதாணி சுழியால கிடைக்கிறது, நல்லா அரைச்சு போடுங்க. அது நன்மை, பிரயோஜனம். நன்மைண்டா நன்மை இல்லை, பிரயோஜனம். நோயை வரவழைக்காது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி உள்ள. ஆனா ஆண்களுக்கு அது ஹராம். அது கல்யாண விழாவும் சரி, மருண்டு சாப்பாடு, மருதாண்டியே ஹராம் ஆண்களுக்கு. இதுல வேற என்ன வச்சிருப்பாண்டாக்கா மருண்டி சாப்பாடாம். என்னன்னாக்கா அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு, அது மருதாணிக்குன்னு ஒரு சாப்பாடு. எப்படியாவது கறந்து குடிங்கிறணும். பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துரு. உன் பிள்ளைய நான் வாழ வச்சிருக்கல, எல்லாத்தையும் கொடுத்து உன்கிட்ட வாழும், உன்கிட்ட வாங்கி வாழணும்னு தான் எம்மா எத்தா என்னை பெற்றாங்க. இப்ப நீனே கொடுக்காம போறீங்கன்னா எப்படி? அதனால எனக்கு மருதாணி சாப்பாடு கொடு அப்படின்னு வாங்கிடுவான். இப்ப கூடாது என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு விழா அந்த அடிப்படையில். அதனால ஆண்களுக்கு தங்க மோதிரத்தை தடுத்தார்கள். அடுத்தபடியாக கலப்படம் இல்லாத பட்டு. கலப்படம் இல்லாத பட்டு அப்படியே ஒரிஜினல் பட்டு. கலப்படமுடைய பட்டு இது யாருக்கு அனுமதினாக்க போர் வீரர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா வாளால வெட்டும் போது அப்படியே வெட்டு உருவாது, சரிஞ்சுக்கிட்டு போகும். அதனால போர் வீரர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள பட்டு வேஷ்டியை உடுத்திக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காருவாரு மெடுக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. சரி, அது மாதிரி அலங்காரப்பட்டு, அது மாதிரி எகிப்திய பட்டு, அதெல்லாம் ஒரு சில வித காரணத்துக்காக வேண்டி. அது மாதிரி தடித்த பட்டு பார்க்கும்போது அப்படியே பல பலன்னு மின்னும். இந்த மாதிரி பட்டுகள், ஜரிகைகள் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. ஆண்களுக்கு இது தடை செய்யப்பட்டது. இந்த விஷயங்களை எங்களுக்கு தடுத்தார்கள் என்று சொன்ன ஹதீஸ் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று நிறைய ஹதீஸ் இருக்குது. அது மாதிரி முகீரத் இப்னு ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வாகனத்தில் வரக்கூடியவர்கள் ஜனாசாவுக்கு பின்னால வரணும். அது மாதிரி வடது இடதுபுறம், அது மாதிரி முன்பின், இந்த மாதிரி எல்லாம் வரலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஹதீஸ். அது மாதிரி ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இப்னு தல்ஹா இப்னு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஜனாசாவுக்கு வந்தாங்க.
அப்போ ஜனாசாவுக்கு வரும்போது நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்கள்ட்ட வந்து பூட்டப்படாத, அதாவது சோனை பூட்டப்படாத வாகனத்தை அவங்கள்ட்ட கொடுத்தோம், ஒட்டகத்தை அல்லது குதிரையை நம்ம கொடுத்தோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. எப்ப ஜனாசாவுக்கு போகும்போது, வரும்போது என்ன செஞ்சாங்க, அதை எடுத்துக்கொண்டாங்க ஜனாசாவை. அப்ப நாங்க ஜனாசா அடக்கிட்டு வரும்போது அந்த குதிரையை நம்ம கொடுத்தோம். அப்ப ஏறி உட்கார்ந்து வந்தாங்க. அப்ப சௌஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதுல, முஸ்லிம்ல, அஹ்மதுல பதிவா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யார சொல்லலாம், போகும்போது கொடுத்தோம் வேணாண்டீங்க, ஆனா வரும்போது ஜனாசாவை அடக்கிட்டு வரும்போது கொடுத்தோம் ஏறி வந்தீங்க, என்ன காரணம் நபி அப்படின்னு நாங்க கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரணம் சொன்னார்கள். ஜனாசாவை அடக்க போகும்போது மலக்குமார்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் நடந்து வரும்போது நான் வாகனத்தில் வருவதற்கு வெட்கப்பட்டேன், அதனால நான் வாகனத்துல வரல. வரும்போது அடக்குன பிறகு மலக்குமார்கள்லாம் போயிட்டாங்க, அதனால நானே என்ன செஞ்சேன், வாகனத்துல ஏறி வந்தேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே மாதிரி ஜனாசாவுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு கீராத், ஒரு உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜனாசாவுல கலந்துட்டு அடக்கம் செய்ய போகக்கூடியவங்களுக்கு 2 கீராத்தை, 2 கீராத்தினுடைய 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். அது மாதிரி சில செயல்பாடுகள் ஜனாசா தொழுகையில, ஜனாசா தொழுகையே ஒரு துவா தான், கொஞ்சம் மெயினுட்டா கவனிச்சுக்கணும், வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஹக்கு சொல்ல வேண்டிய நிலைமை, இதான் ஷரியத், இதான் மார்க்கம். ஜனாசா தொழுகையே ஒரு துவா தான். நியத்து செய்யும் போதே இந்த ஜனாசாவிற்கு துவா செய்தவனாக நான் இமாமி பின்தொடர்ந்து தொழுகின்றேன் அப்படின்னு தான் நியத்து செய்கிறோம். ஆனா ஜனாசா முடிச்சிட்ட பிறகு ஒரு துவா, அதுக்கு பிறகு என்ன செய்யுது, தொழுகை, ஜனாசா தொழுகை முடிச்ச பிறகு ஒரு துவா, அப்புறம் அடக்குனதுக்கு பிறகு ஒரு துவா, அப்புறம் பொதுவாக கபர்ஸ்தானுக்கு வெளியே வந்து நின்ற பிறகு அப்புறம் ஒரு துவா, அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு இடையில போயிட்டாக்க என்ன நீ துவால கூட கலந்துக்கல அப்படின்னு வர, இடையில வீட்டுக்கு வந்து வாசல் கிட்ட நின்று அதுக்கு ஒரு துவா, அப்புறம் ஒரு சலாம். இந்த மாதிரிலாம் சில வழிமுறைகள் இருக்குது. இது மார்க்கம் அங்கீகாரம் தராது. எங்க இது நடக்கல அப்படின்னாக்க உடனே கண்டிக்காதீங்க, போய் என்ன நீ கலந்து கொள்ள பாவம் செஞ்சுட்டியா அப்படி இப்படி, அதெல்லாம் இல்லை. மார்க்கம் அந்த அளவுக்கு கண்டிப்பா சொல்லல. ஆனா ஒரு சுன்னத் இருக்குது, என்ன அப்படின்னாக்க ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு தலைமாட்டில் நின்று கொண்டு சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்து, சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் அப்படின்னு ஆரம்பிச்சு முஃப்லிஹூன் வரைக்கும் ஓதணும். இது தலைமாட்டில் நின்று கொண்டு ஓதணும். கால் மாட்டில் நின்று கொண்டு ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் அந்த சூராவை, சூரத்துனுடைய அந்த கடைசி வரைக்கும் அது ஓதணும். அது மாதிரி தஃபன் செஞ்ச பிறகு தனித்தனியா எவ்வளவு வேணாலும் துவா ஓதலாம், எவ்வளவு வேணாலும் இஸ்திக்பார் செய்யலாம், ஸலவாத் ஓதலாம், உங்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். இதெல்லாம் உள்ள வழிமுறைகள். இதை தவிர வேறு எந்த இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. அது மாதிரி யாரு வேண்டுமானாலும் ஜனாசாவை தூக்கிட்டு போகலாம். அது மாதிரி மாத்தி மாத்தி தூக்குறது சிறப்பு, ஏன்னா தூரமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு சிரமம். அது மாதிரி நான் சொன்னது மாதிரி மையத்து கனமா இருந்தாக்க கெட்டது, மையத்து லேசா இருந்தாக்க நல்லது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. ஜனாசாவின் மீது போர்வை போர்த்தி இருக்கலாம். அது மாதிரி பெண் ஜனாசாவின் மீது கண்டிப்பாக போர்வை போர்த்தி இருக்க வேண்டும். அது மாதிரி எந்த போர்வையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பச்சை போர்வை எடுத்துட்டு வா, அந்த சூரத்துல் பக்ரா எழுதின போர்வை எடுத்துட்டு வா, ஆயத்துல் குர்சி எழுதின போர்வை எடுத்துட்டு வா, இப்படி என்று சில வரைமுறை வைக்கப்பட்டு இதெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். அது மாதிரி ஜனாசா வைப்பதற்கு முன்பதாக, கீழே இறக்கி வைப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள். அது மாதிரி மரண வீட்டுல, அதாவது இறந்து போன வீட்டுல சில விஷயங்கள், மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவு விஷயங்கள் இந்த நல்ல தருணமாக இருப்பதுனா நம்ம அதை கவனிச்சுக்கணும். அதாவது நெஞ்சில ஆயத்தை எழுதுறது, ஜனாசா கஃபன் இட்டு என்ன செய்யறது, நெஞ்சில பக்கத்துல சூடமோ என்னமோ சாம்பிராணி இந்த மாதிரி உள்ள அத்தர் இந்த மாதிரி உள்ள வஸ்துக்களை வச்சு சந்தனம்லாம் வச்சு நெஞ்சில எழுதுவாங்க. அது மாதிரி துணியில ஆயத்தை எழுதுவாங்க, களிமாவை எழுதுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன செஞ்சிருவாங்க, மகனை கொண்டு வந்து ஜனாசா குளிப்பாட்டும் போது, குளிப்பாட்டி முடிச்ச பிறகு எங்க மகனை கூப்பிடுங்க, என்னத்துக்குங்க, கையில ஒரு ஜக்கு கொடுத்துங்க, தண்ணி ஊத்து, கடைசி தண்ணி மகன் ஊத்துறாங்க. இது யாருடைய கலாச்சாரம், மாற்றார்களுடைய கலாச்சாரம். அது மாதிரி சில ஊர்ல சில பழக்கம் இருக்கு. சனி போனம் வந்து தனியா போகாது, சனிக்கிழமை இறந்து போனம் தனியா போவாதான், சனிப்பினம் தனியாக போகாது, எதையா கூட்டு போயிடும், இன்னொருத்தவங்க செத்து போயிருவாங்க அப்படின்னு என்ன செய்வான், அந்த போனம் போகும்போது அந்த ஜனாசா போகும்போதே கூட ஒரு சேவலையும் பிடிச்சு கொடுத்து விட்டுருப்பாங்க. இப்ப காரணம் பிடிச்சா என்று கூட ஒரு சேவலையும் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த ஜனாசா போகுது, இது சனிக்கிழமை இறந்தது, இது தனியா போகாது, வேற உயிரை வாங்கிட்டு போயிடும், அதனால அந்த உயிருக்கு பாரமா எதை கொடுக்குறோம், நாங்க சேவக்கோழியை கொடுக்குறோம், அதனால ஒரு சேவல் போகுது. மார்க்கத்துல சுத்தமா ஹராம். இது வந்து மார்க்கத்துல வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஹராம். இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடாது. சனிப்பினம் தனியாக போவது அப்படின்றது இது தவறான விஷயம்.
அது மாதிரி இந்துக்களை போன்று புதிய பானை, புது பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு போய் கபூர்ல அடக்குனதுக்கு பிறகு அது மேல ஊற்றி தொளிக்கிறது, அந்த கபூர்ல தண்ணி ஊத்துறது, அது ஹதீஸ்ல இருக்குது, அது செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன செய்வாங்க, புது பானையில தான் கொண்டு வந்து அந்த பானையை மகனாற்ற